Good evening, ma'am. We'll start. Okay. So, இன்னைக்கு நம்ம நேற்று விட்ட டாபிக்ல இருந்து கண்டினியூ. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ இது அப்படியே அந்த நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை கண்டினியூ பண்ணுமா, என்ஐஏன்னு சொல்லுவாங்க. ஸோ நேற்று யூ ஹவ் கம்ப்ளீட்டட் அப் டு சிபிஐ ரிட்டமா. ஸோ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் போறீங்களா. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அடுத்த ஆர்கனைசேஷன் நம்ம என்ஐஏன்னு சொல்லுவோம். இது ரொம்ப சிம்பிளஸ்டான ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ 26/11/2008. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்துமா, இந்தியா போன்ற ஒரு நாட்டில் வந்து நமக்கு மறக்க முடியாத ஒரு நாள் இந்த நாள். ஓகேமா. ஸோ எனி கெஸ்மா இந்த நாள் யாருக்கா தெரியுமாட்டுமா? 26/11 அப்படின்னு சொல்லுவாங்களே, என்ன நடந்திருக்கலாம் அந்த வருஷம் அந்த நாள்? எனி கெஸ்? நவம்பர் 26. என்ன டேம் ஆக்சுவலா நவம்பர் 26 அப்படிங்கிறது? 26/11 is celebrated as what day? Any guess what day was 26/11? என்ன டேமா? கான்ஸ்டியூஷன் டே சொல்லுவோம்ல. நவம்பர் 26, 1949. ஸோ அன்னைக்கு நம்ம எந்த டே நம்ம ஃபார்ம் ஆச்சு? கான்ஸ்டியூஷன் அப்படி ஒன்று ஃபார்ம் ஆச்சுல. ஸோ உருவாக்கப்பட்ட நாள். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் ஆகி அந்த கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு எழுதி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணப்பட்ட டே எந்த டேமா? நவம்பர் 26. ஸோ அது எப்போ கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கம்மா? Jan 26, 1950. So that is why we celebrate this as what day? So Republic Day. இதெல்லாம் பார்த்தோம்லமா. ஸோ இது கான்ஸ்டியூஷன் டே, எது ரிபப்ளிக் டே, ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ என்னன்னா, இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ பொறுத்த வரைக்கும்னா, இன்னைக்கு வந்து ஒரு டெரர் அட்டாக் நடக்கும் இந்தியாவில். ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும். ஸோ என்னைக்குமா? ஸோ நவம்பர் 26/11/2008. ஸோ இனிமேல் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுமா, அந்த வருஷமே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கம்மா. அப்படி உருவாக்கப்பட்ட சட்டம் தான் NIA Act 2008. ஓகேமா. அப்ப தேசிய புலனாய்வு ஆணையம் ஆர் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சினா ஒண்ணுமே இல்லமா. ஸோ ஒரு இந்தியாவில் மும்பை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல வந்துமா ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது, ஒரு டெரர் அட்டாக் நடக்குது. ஸோ அப்படி டெரர் அட்டாக் நடந்து அந்த டெரர் அட்டாக்கு இனிமேல் நடக்கக்கூடாம இல்லை இனிமேல் வரக்கூடிய எல்லா டெரர் அட்டாக்கையும் கவுண்டர் பண்ணி அதை ஸ்டாப் பண்றதுக்காக ஸோ 2008 என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆக்ட் உருவாக்குறாங்க. ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட ஆக்ட் தான் NIA ஆக்ட். அப்ப NIA சட்டம் வரப்பட்ட வருஷம் 2008. ஆனா எப்ப NIA ஃபார்ம் ஆச்சுனாமா, அதுக்கு அடுத்த வருஷம் தான் NIA ஃபார்ம் ஆயிடும். ஸோ கிளியரா போட்டுருங்க. ஸோ சட்டம் வந்த வருடம் வந்துமா 2008. ஸோ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்ட வருடம் 2008. அப்படி வந்த ஆக்ட் வந்து எப்ப கமிஷனா மாறி செயல்பட்டுக்கலாமா? எப்ப இருந்துமா? ஸோ 2009 தான் என்ன வச்சு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சேன். ஓகேமா. அப்ப புரிஞ்சுலமா இருக்க இந்த இதை கொண்டு வந்திருப்பாங்கம்மா. சென்ட்ரல் இது போட்டு என்ன ஒரு சென்ட்ரல் கவுண்டர் டெரரிசம் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் எதை கவுண்டர் பண்றாங்கம்மா? அந்த தீவிரவாதத்தை கவுண்டர் பண்றதா உருவாக்கப்பட்டதான் இது NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஓகேமா. இப்போ இதோடைய காம்போசிஷன்ஸ் போடுங்க. காம்போசிஷன் ரொம்ப சிம்பிள் தான்மா. NIA அப்படிங்கிற இந்த அமைப்பு எந்த அமைச்சர் கீழே வரும்னா ஆப்வியஸா நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம என்ன மினிஸ்ட்ரி கீழே வரும்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். உள்துறை அமைச்சர் இருக்காருல்லமா, அந்த உள்துறை அமைச்சருக்கு என்ன வரும்? NIA அப்படிங்கிற இது வரும். இது வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய கேள்வி தான். ஸோ ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல, ஸோ மேங்களூர்ல அந்த மாதிரி இடத்துல எல்லாமே NIA உடைய விசாரிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ வி மே எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் லைக் எந்த ஆக்ட்னு சொல்லி கேட்கலாமா? ஸோ ஆக்டுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா நமக்கு எந்த அமைச்சருக்கு இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேமா. ரொம்ப சிம்பிளஸ்ட் ஆக்ட், அவ்வளோதான். NIA பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. ஸோ எப்போ ஆரம்பிச்சாங்க? NIA ஆக்ட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2008.
எதுக்காக 2008 அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு டெரர் அட்டாக் நடக்குது. ஸோ இனிமேல் அப்படி நடக்கூடாதுக்காக சட்டம் போட்டு உருவாக்கப்பட்டதாமா என்ஐஏ ஆக்ட். அது எப்போ கமிஷன் ஆகி பாடியா மாறிச்சுனாமா 2009 இருந்து இட் ஸ்டார்டட் டு ஃபங்க்ஷன். ஸோ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ எப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சோமா 2009 இருந்தால் ஸ்டார்டட் டு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ஐஏ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வாட் ஆர்கனைசமா ஒரு கவுண்டர் டெரரிசம் தீவிரவாத தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாமா என்ஐஏ. அதோட காம்போசிஷன்ஸை பார்க்குறப்போ ஸோ டைரக்டர் ஜெனரல் இருப்பாங்க, பட் காம்போசிஷன் பெருசாக தேவையில்லை. ஸோ எந்த அமைச்சருக்கில் அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த மினிஸ்ட்ரிகள் ஆஃபீஸா? ஸோ மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் இட் வில் பி. ஸோ இதான் உங்களுடைய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஓகேமா? தென் புட் யுவர் சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே 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 எழுது. ஓகே நேற்று என்ன டேமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க? ஏப்ரல் 24 நம்மள நேத்தனை சொல்றான். நேத்தனை ஏப்ரல் 24. Some important things in this day. Anyone ma? April 24. So very good. Panchayat Divas Day. வேறமா ஒரு ஃபேமஸான ஒரு கேஸ் ஒன்று பார்த்தோம்ல. வெரி குட். ஸோ அதுவும் இப்போ என்ன இயர் கேஸ் வந்தா பார்த்துக்கு 73. Very good. Minerva Mills case. Any guess which year? 19. Very good. So 1980 தாமா மினர்வா மில்ஸ் கேஸ். குட். ஓகேமா? சரி, ஆக்ட் மட்டும் கிளியரா போட்டுருங்க. ஸோ என்ஐஏ ஆக்ட் எந்த வருஷம்னா 2008 ஆக்ட் போட்டுக்குமா. கமிஷன் உருவாக்கப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2009 தாமா கமிஷன். சாரி, ஸோ 2009 தான் என்ன பண்ணிருப்பாங்க, கமிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் தான். ஏன்னா நம்ம அன்னைக்கு என்ன வந்துச்சு, கான்ஸ்டியூஷனும் உள்ள வந்து. அப்போ இன்னைக்கு இந்தியாவிலமா டெரரிசம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விசாரிப்பா இருந்தாலும் அது ஸ்டேட் போலீஸோ இல்லை சிபிஐயோ அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. யார் தான் பண்ணுவாங்க? என்ஐஏ தான் பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கும். சென்னையில் ஒன்று இருக்கும், மும்பையில் ஒன்று இருக்கும், டெல்லியில் ஒன்று இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க. பட் ஹெட் ஆஃபீஸ் நோ டவுட் இட் இஸ் இங்கே தான், நியூ டெல்லியில் தான் அதோட தலைநகரம் வந்து இருக்கு. ஓகேமா? இல்லைங்கம்மா? ஸோ இது சிம்பிள். ஒரு காம்போசிஷன் நமக்கு தேவையில்லைமா எந்த அமைச்சரிக்கைகள் மட்டும் போட்டுங்க. இட் கம்ஸ் அண்டர் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் வாட்? மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவுண்டர் டெரரிசம் இதான் கேள்வியாகவே கேட்பாங்க. ஸோ இந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு விச் ஆக்ட் ஆஸ் எ சென்ட்ரல் கவுண்டர் டெரரிசம் ஆர்கனைசேஷன் கொடுத்துருவாங்க. எப்படி ஆப்ஷன்ஸ் தரலனாமா என்ஐஏ, சிபிஐ, சிவிசி இல்லை ஸ்டேட் போலீஸ், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் தருவாங்க. ஸோ அப்போ கவுண்டர் டெரரிசம் மூலமா தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அதாவது இப்போ சிபிஐ வந்து தீவிரவாதத்தை வந்து விசாரிக்கவே கூடாதுன்னா அவங்களும் விசாரிக்கலாம், ஸ்டேட் போலீஸும் எல்லாரும் விசாரிக்கலாம். ஆனா அதற்கான முழுமையான அதிகாரம், கம்ப்ளீட் பார்ட் ஆஃப் த ஜூரிஸ்டிக்ஷன் கோஸ் டு யார் தான்? என்ஐஏ தான் வர்ற மாதிரி. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் தான் வரும்? ஸோ என்ஐஏ தான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ கடைசி பாடி தாமா, இட் இஸ் கால் லாஸ்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்டிஎம்ஏன்னு சொல்லுவாங்க. என்டிஎம்ஏ. ஸோ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேமா?
தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சும்மா கெஸ் பண்ணுங்க. டெல் மீ சம் எக்ஸாம்பிள் ஆஃப் டிசாஸ்டர்மா. உங்களுக்கு தெரிஞ்ச சம் டிசாஸ்டர், சம் பேரிடர். இது ரெண்டா பிரிப்பாங்க பொதுவா. ஒன் இஸ் யுவர் நேச்சுரல், இயற்கையா உருவாகக்கூடிய டிசாஸ்டர்மா. the next is your artificial, நம்ம மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய பேரிடர். அப்ப some example of natural disasters, ஏதாவது சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. அதாவது some examples of national disaster, so natural disaster and artificial disaster. Some இயற்கை பேரிடர், then some artificial பேரிடர். ட்ரை பண்ணுங்க. வெரி குட். ஃப்ளட், வெள்ளம், then earthquake, சுனாமி, ஓகேமா, வல்கனோஸ், இது எல்லாமே நேச்சுரல்மா. சம் ஆர்டிபிஷியல் டிசாஸ்டர்மா, நம்மனால மனுஷனாலே உருவாக்கப்படக்கூடியதா தான் சொல்லலாம். சம் ஆர்டிபிஷியல் டிசாஸ்டர். வெரி குட். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோஷன். இப்போ ஓகே, இது கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? பூபால் அப்படிங்கிறது எதோட தலைநகரம்மா? பூபால் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் மத்திய பிரதேஷ் இருக்குல்லமா, அதோட தலைநகரம் தான் பூபால். ஓகேமா. இப்போ அங்க வந்துமா ஒரு கெமிக்கல் ஃபேக்டரிஸ் தான். ஓகே, அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில வந்து இப்போ நாட் ராங் 1983, எக்ஸாக்டான இயர் தெரியலமா, பட் அந்த இயரா தான் இருக்கும். 1983 இப்போ நாட் ராங். ஓகே, அங்க வந்துமா அந்த டைம்ல அந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் தான். ஓகேவா. அப்ப அங்கிருந்த ஒரு கெமிக்கலுடைய பேர் தான் மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தில் ஐசோசைனேட். ஒண்ணுமே இல்லை, இந்த அதாவது மத்திய பிரதேச இருந்த அந்த பெரிய அந்த இண்டஸ்ட்ரியில அந்த பிளாஸ்ட்ல எந்த கேஸ் அதிகமா ரிலீஸ் ஆயிருக்கு? மெத்தில் ஐசோசைனேட். யூ ஓன்ட் பிலீவ்மா, இந்த கேஸ் ரிலீஸ் ஆகக்கூடிய காரணத்தினால பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் உயிரிழப்பே ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்குமே அதோட இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இது வந்து ஆர்டிபிஷியலா நேச்சுரல்னா டோடோ இதை ஒரு ஆர்டிபிஷியல் தான். ஸோ வெரி குட். இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர். வேற என்னமா சொல்லலாம்? நம்ம மனுஷனாலே உருவாக்கப்படக்கூடிய பேரழிவு. some other thing. உயிரிழப்புகள் இருக்கணும், அதனால பொதுமக்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு இருக்கணும், இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ் அந்த இடத்துக்கும் பாதிப்பு இருக்கணும். இதெல்லாம் தான் எண்ட் ஆஃப் தி டே டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லலாம்? ஓகே, நான் ஒரு கேள்வி, இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கலாமா? have you heard this word? ஸ்டாம்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, ஓகே, ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜில் வந்து 100 பேர் தான் போகணும். ஓகேவா. இப்போ 100 பேர் போக வேண்டிய பிரிட்ஜில் ஒரு 500 பேர் போறாங்கம்மா. அப்போ அந்த பிரிட்ஜ் தாங்குமா தாங்காதா? இவென்ச்சுவலி பிரிட்ஜ் தாங்காதலமா, அது கொலாப்ஸ் ஆகி கீழே விழுதுருதா, அதனால உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாமா? இன்னும் சிம்பிளா எடுக்கும். ஒரு கோயிலுக்கு நீங்க போறீங்க, ஒரு கோயில ஸ்டெப்ஸ் மேலே வச்சிருக்காங்கம்மா, அந்த ஸ்டெப் ஏறி தான் நம்ம கோயிலுக்கு போகணும். அப்படி போகக்கூடிய அந்த ஸ்டெப்ல மேக்ஸிமம் 100 பேர் தான் நிற்க முடியும். அந்த 100 பேருக்கு மேல அந்த ஸ்டெப்ல நின்னாங்கன்னா ஸ்டெப் வந்து ஆப்வியஸா அந்த வெயிட்டோடைய லிமிட் ரொம்ப ஜாஸ்தியாகக்கூடிய காரணத்தானமா ஸ்டெப் என்ன ஆயிரும், உடையறதுக்கான வாய்ப்புகள் கூடவே இருக்கு. அப்ப என்னன்னா ஸ்டாம்பதினா, இந்த கூட்ட நெரிசல் காரணமாக அந்த அதாவது 5 பேர் தான் மேக்ஸிமம் நிற்கிறோம். லிஃப்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுக்கும், அழகா போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு மேல இந்த லிஃப்ட் நிற்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப கொடுத்த நம்பர் கொடுத்த வெயிட்டை காட்டி அதிகமா நம்ம போறோங்கிற பட்சத்துல ஆப்வியஸா அந்த இடம் அந்த லோடை தாங்குமா? அந்த லோடை தாங்காதுல, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டாம்பதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேமா. அப்ப ஸ்டாம்பதி அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம ரொம்ப சிம்பிளஸ்ட் கான்செப்ட் தான். என்ன சொல்லுவாங்க ஸ்டாம்பதினா, ஒரு 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 பர்டிகுலர் பிளேஸ் இவ்வளவு பேர் இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த பிளேஸுக்கு அதிகமா ஆட்கள் நிக்கிறப்போ இதை இருக்கிறப்போ அந்த இடம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுதலாமா, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டாம்பதி. அப்ப இது ஆர்டிபிஷியலா நேச்சுரலா இருக்குமா?
என்ன பேரிடமா இருக்கும்? எனி கெஸ்? சொல்லுங்க. ஸ்டாம்பதி நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல்? வெரி குட். இதெல்லாம் இஸ் பார்ட் ஆஃப் பார்த்தோமா ஆர்டிஃபிஷியல். இது வந்து நம்ம மனிதர்களால் உருவாக்கப்படுறதா. இப்ப இதையே நம்ம நேச்சுரலா எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு வெள்ளம் வருது, வெள்ளத்தினால அந்த பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகுது. ஆனா அங்க மக்கள் நிக்கல. ஸோ வெயிட் எல்லாம் லோட் எல்லாம் கொடுக்கல. அந்த பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகுது. அதெல்லாம் ஃப்ளட்டிங்ல வந்து. ஸோ கொடுக்கப்பட்ட லிமிட்டுக்கு மேல ஒரு நபர்கள் நிக்கிறப்போ இந்த நிறைய இங்க பார்க்கலாம். இந்த when you go for this political rally, இந்த பெரிய பெரிய அந்த அரசியல் கட்சிகள் கூட்டம் எல்லாம் போறப்ப அந்த கூட்ட நெரிசல்லே தாங்கவும் நிறைய பேர் இறப்பாங்க. இது டேக் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னுமே நம்ம அந்த நிறைய அந்த மவுண்டைன் கிளைம்பர்ஸ் எல்லாம் அந்த வெள்ளிங்கிரி ஹில்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர்ல ஏற பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அந்த இடத்துல அவ்வளவு தான் நிக்க முடியும். அந்த அளவுக்கும் மேல நிக்கிறப்போ ஸோ அதோடைய வெயிட் கெப்பாசிட்டி தாங்க முடியாம என்ன இருக்குமா கொலாப்ஸ் ஆகி கீழே விழுது. அதான் சொல்லுவாங்க ஸ்டாம்பதி. அப்போ ஒரு டிசாஸ்டர்னா ஒண்ணுமே இல்லாம ஒரு பேரழிவு தான். ஓகே, இப்போ இன்னைக்கும் இந்தியாவில் லாட் ஆஃப் டிசாஸ்டர் இஸ் ஹேப்பனிங். ஓகே, இப்படி இந்த மாதிரி ஒரு பேரிடர் நடந்துச்சுன்னா அந்த பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்குறதுக்காகமா 2005ல ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்கம்மா. தட் இஸ் கால்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். என்னக்குமா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005ல கொண்டு வந்தாங்க. ஸோ பேரிடர் மேலாண்மை ஆணைய சட்டம் எந்த வருஷமா ஆக்ட்? 2005. எதுக்காக 2005னா ரொம்ப சிம்பிள்மா. ஸோ டிசம்பர் 2004 ஒரு பெரிய பேரிடர் இந்தியா சந்திச்சுலமா. என்ன பேரிடர் சந்திச்சாங்க? டிசம்பர் 26, 2004. என்ன வந்துச்சப்போ? வெரி குட். ஸோ டிசம்பர் 26, 2004 அப்பதாமா இந்தியன் ஓஷன் இந்திய பெருங்கடல்ல ஒரு பெரிய பேரிடர். ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு பெரிய பேரிடர் இன்கேஸ் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் நம்ம உயிரிழப்புகளை கம்மி பண்ணலாங்கிறதுக்காகமா இந்த சுனாமி அப்படிங்கிற இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் நமக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க? தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் சொல்லக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அப்ப இந்த ஆக்ட் கீழமா ஒரு 3 பாடி உருவாக்குறாங்கம்மா. ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் இது நாம ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. தென் ஃபைனலி நாம டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அப்ப 3 அமைப்பு உருவாகுதுமா. தேசியம் ஒண்ணு, மாநிலம் ஒண்ணு, தென் கடைசி என்னமா ஈவன் மாவட்டத்துக்குமே உருவாக்கியிருப்பாங்க. அப்போ ஹவு மெனி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வாஸ் கிரியேட்டட் இன் டிஎம்ஏ ஆக்ட்னு கேட்டாமல் எவ்வளோ இருக்கும்? ஸோ இது கொஸ்டினாவே கேட்பாங்கம்மா. 1, 2, 3 கேட்பாங்க. ஸோ எவ்வளோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கொண்டு வந்திருப்பாங்க? ஸோ 3 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் சார். ஸோ நேஷனல் ஒன்று தனியாக இருக்குமா, ஸ்டேட்டுக்கு ஒன்று தனியாக இருக்கும், கடைசி எதுக்கு இருக்கும்? ஸோ டிஸ்ட்ரிக்ட்மே என்ன படிப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்க, இப்போ இதில் ஒவ்வொன்றா போடுமா. இப்போ ஃபர்ஸ்ட் புட்டியோ நேஷனல். ஸோ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இதோட காம்போசிஷன் போடுங்கம்மா. ஓகேமா. ஸோ ஒரு சேர்மன் இருப்பாரு, ஒரு சேர்பர்சன் பிளஸ் 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. எவ்வளோ மெம்பர்ஸ்மா? ஒரு சேர்பர்சன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 9 பேர். ஓகேமா. இந்த ஆணையத்தோடைய சேர்பர்சன் ஆர் சேர்மன் யாரா இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருக்காருல்லமா, அவரு தான் இதோடைய சேர்பர்சன் ஆர் சேர்மனா இருப்பாரு. இது கொஞ்சம் கிளியரா போட்டுங்க. காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சேர்பர்சன்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சேர்மன் யாரா இருப்பாங்கம்மா? பிரைம் மினிஸ்டர் தான். ஆனால் இந்த நிர்வாக அதிகாரம்
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். அதாவது இந்த ஆணையத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ பிரைம் மினிஸ்டர் தான்மா. பட் இந்த ஆணையத்தின் நிர்வாக அதிகாரம் யாரு கீழே வருனால் சும்மா கெஸ் பண்ணலாம். எந்த மினிஸ்ட்ரிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்கம்மா? இப்போ பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மன், நோ டவுட். அப்போ என்ன கெஸ்மா எந்த அமைச்சர் கீழே வந்து இதோட நிர்வாக கண்ட்ரோல் ஃபுல்லாக வரலான்ட்டு? ஆர் விச் மினிஸ்ட்ரி ஹேவ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்? எனி கெஸ்? சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. எந்த மினிஸ்டர் இருக்கலாமா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ கிளியரா போட்டிருக்குமா? ஸோ என்னன்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இது டைம் பிலிம்ஸை கேட்டிருந்த கேள்விதான். ஸோ குரூப் 2 குரூப் 1 கரெக்டாக தெரியல. பட் என்னன்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்குமா அதோட காம்போசிஷன் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க. எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கம்மா? 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ சேர்பர்சன் யாராக இருப்பாங்கம்மா? சேர்மன். ஹெட் யார் தான்? ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் அதோட ஹெட்டு. டவுட் எதுவுமே இல்லை. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஹெட்டாக இருந்தாலுமே அதோட நிர்வாக அதிகாரம் சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் எந்த மினிஸ்ட்ரிகள் இருக்கலாமா? மினிஸ்ட்ரி ஆஃப் கீழே இருக்கும், ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் இருக்கும். ஓகேமா? தென் அடுத்தது இதோடைய objective உங்களுக்கு தேவையில்லைமா? ஓகேமா? ஸோ இப்போ அதுலயே பக்கத்தால ஸ்டேட்டும் போட்டுருங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேமா? இதுவும் சேமா 2005 ஆக்டே தான். அதே ஆக்டில் இது உருவாக்கியிருப்பாங்க. இதோடைய காம்போசிஷன் போடுங்க. இதோடைய காம்போசிஷன் ரொம்ப சிம்பிள். சேம் அதே மாதிரி தான். ஒரு சேர்மேன் இருப்பாரு, ஒரு சேர்பர்சன் பிளஸ் 8 மெம்பர்ஸ் இருப்பாங்கம்மா. ஸோ அதில் எவ்வளோ இருப்பாங்க? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இல்லை. ஸோ ஒரு சேர்பர்சன்ஸும் 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. பட் இதில் எவ்வளோ இருப்பாங்க? ஸோ ஒரு சேர்பர்சன் பிளஸ் ஹவு மெம்பர்ஸ் அதர் 8 மெம்பர்ஸ் மொத்தமாக இருப்பாங்க. அப்போ இந்த சேர்பர்சன் யாரா இருக்கலாம்? ஆப்வியஸா இங்க பிரைம் மினிஸ்டர் இருக்காருமா. அப்ப இங்க யார் இருப்பாங்க? ஆப்வியஸா சீஃப் மினிஸ்டர் இருக்காருல்லமா. ஸோ முதலமைச்சருக்கு கீழே தாமா அந்த ஹெட் இருக்கும். ஓகேமா? பட் ஸ்டேட் டிசாஸ்டர் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் யாருக்கு கீழே இருக்கலாம்னா அதே உள்துறை அமைச்சருக்கு கீழே தான் இருக்கலாம். ஆனால் ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர், மாநில உள்துறை அமைச்சர். ஆனா பெரும்பான்மையான மாநிலத்தில் எப்படி இருக்குன்னா சீஃப் மினிஸ்டர் இருக்காங்களாமா, அவங்களே தான் என்ன போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பாங்க? ஹோம் மினிஸ்டர் போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பாங்க. ஓகேமா? ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் தமிழ்நாட்டில் there is no separate ஹோம் மினிஸ்டர். ஸோ உள்ளாட்சி உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. அப்போ அந்த போர்ட்ஃபோலியோ யார் தான் வச்சிருப்பாங்கம்மா? நமக்கு சீஃப் மினிஸ்டர் தான் வச்சிருப்பாங்க. ஆனால் இதுவே நீங்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் தனித்தனியாக இருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்க்குறப்போ ஸோ பிரைம் மினிஸ்டரையும் இருப்பாங்க, ஹோம் மினிஸ்டரையும் இருப்பாங்க. பட் இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும். இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து மேபி ஹோம் மினிஸ்டர் தனியாக வச்சிருக்கலாம், சீஃப் மினிஸ்டர் தனியாக இருக்கலாம். பட் தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்லமா இஃப் ஐம் நாட் ராங் இன்னைக்கும் ஆஸ் ஆஃப் நவ் வி டோன்ட் ஹேவ் 2 செப்பரேட் மினிஸ்டர்ஸ். ஒரே பர்சன் தான் இன்னும் இருக்காரு. சீஃப் மினிஸ்டர் வந்து ஆக்ட் பண்றாருமா, செகண்ட் யாருமா? பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு? சரி, ஹோம் மினிஸ்டர் தான் ஆக்ட் பண்ணுவார். அப்ப அந்த காம்போசிஷன் வந்து 1+9மா, இந்த காம்போசிஷன் இருக்கும் 1+8. அதோடைய ஹெட் யாருமா? பிரைம் மினிஸ்டர். இதோட ஹெட் யாருமா? சீஃப் மினிஸ்டர். அங்க நிர்வாக அதிகாரம் யாரு கீழே வரும்? ஹோம் மினிஸ்டர். இங்கேயும் நிர்வாக அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் யாரு கீழே தான் வரும்? ஹோம் மினிஸ்டர் கீழே தானே வரும். ஓகேமா? தென் கடைசியா போடுங்கம்மா டிஸ்ட்ரிக்ட். டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. சேம் இதுவும் அதே 2005 ஆக்ட் கீழே தான் உருவாக்கி இருப்பாங்கம்மா. ஓகேமா? ஸோ இதோட காம்போசிஷன் போட்டுங்க. ஒரு சேர்மேன் ஆர் ஒரு சேர்பர்சன் பிளஸ் மெம்பர்ஸ் வந்துமா should not exceed 7. 7 பேருக்கு மேல மெம்பர்ஸ் போக கூடாதுமா. இப்போ மேக்ஸிமம் எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்க முடியும்? அதிகபட்சம் 7 பேர் தான் இருக்க முடியும். 7 பேருக்கு மேல என்ன பண்ண முடியாதுமா?
மெம்பர்ஸ் should not go. அப்போ ஒரு சேர்பர்சன் இருப்பாருமா. ஸோ மெம்பர்ஸ் should not exceed how much 7. ஓகேமா. இப்போ இதோடைய சேர்மன் யாரம்மா இருப்பாங்க கெஸ் பண்றீங்க? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இருக்காங்கல்லம்மா, அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் தான் இதோடைய சேர்மனா இருப்பாங்க. ஓகேவா. அப்போ who act as a chairman of district disaster management authority நம்ம. ஸோ யார் ஆக்ட் பண்ணுவாங்க நமக்கு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் தாமா என்ன ஆக்ட் பண்ணுவாரு? சேர்மனா ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகேவாமா. ஸோ ரொம்ப சிம்பிள் தாமா. ஸோ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஸ்டேட் disaster management authority, then district disaster management authority. இந்த 3 அத்தாரிட்டியுமே உருவாக்கப்படுறதுக்கு நம்ம காமனா ஒரே ஒரு ஆக்ட் மட்டும் தான் இருக்குமா. அந்த ஆக்டோட பேர் என்னமா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். எந்த வருஷம் அந்த ஆக்ட்? 2005 தான் அந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. எதுக்காக 2005 அந்த ஆக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். ஸோ 2004 டிசம்பர் 26 ஸோ பெரிய ஒரு பேரிடர் சுனாமி நமக்கு வந்திருக்கலாமா. ஸோ அந்த சுனாமி வந்த காரணத்தாலமா இனிமேல் அந்த மாதிரி ஒரு பேரிடர் வந்தாலோ இது இனிமேல் அது வராமல் இருக்கிறதுக்கோ ஸோ என்னென்ன முயற்சிகளாக எடுக்கலாமோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் என்னக்குமா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஓகேமா. அப்போ NDMA பொறுத்த வரைக்கும் 1+9 ஸோ ஒரு சேர்மன் இருப்பாங்க. எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க? 9 மெம்பர்ஸ். இதுவே நீங்கள் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்குமா ஒரு சேர்மன் இருப்பாங்க ப்ளஸ் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கம்மா? 8. இதுவே நீங்க டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்மனு எவ்வளவு மெம்பர்ஸ் தாண்டி போகக்கூடாதுமா? இட் should not exceed how many members? ஸோ 7 மெம்பர்ஸை தாண்டி போகக்கூடாது. அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ பேர் தான் இருக்க முடியும்? 7 பேர் தான் இருக்க முடியும். ஸோ நேஷனல் டிசாஸ்டரோடைய ஹெட் யாரா இருப்பாங்கன்னாமா அதோடைய தலைவர்னா பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மன். இதோடைய தலைவர் யாருமா? நமக்கு சீஃப் மினிஸ்டர். இதோட தலைவர் நமக்கு யாருமா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் தான். ஓகேமா. ஆனால் இந்த ரெண்டுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் போத் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குமா இல்ல ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இந்த ரெண்டுக்குமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் நிர்வாக அதிகாரம் யாருக்கு இருக்குனாமா அந்த சம்பந்தப்பட்ட உள்துறை அமைச்சர்கள் தான் இருக்கும். ஓகேமா. ஸோ இதான் உங்களுடைய நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஸோ குயிக்காக ஒரு டைம் எடுத்து பார்த்துருங்க. உங்களோட நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகேமா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இது படிச்சிருப்பீங்களா? NHRC படிச்சிருப்பீங்களாமா? ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். செகண்ட் இது படிச்சிருப்பீங்க SHRC ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். தேர்ட் என்ன படிச்சிருப்பீங்கம்மா? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஃபோர்த் இது படிச்சிருப்பீங்கம்மா? ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஃபிஃப்த் இது படிச்சிருப்பீங்கம்மா? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். அடுத்து என்ன படிச்சிருப்பீங்கம்மா? CBI சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அடுத்து என்ன படிச்சிருப்பீங்க? லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா. எந்த வருஷமா லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் வந்துச்சு? 2013. குட். தென் ஃபைனல் என்ன படிச்சிருப்பீங்கம்மா? NIA. கடைசியா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. சரி எல்லாம் தாமா நீங்க படிச்ச என்ன பாடிஸ்மா? நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காமா இந்த 9 பாடிஸ்ல? ஹவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு சொன்னாமா வில் கோ வித் முனிசிபாலிட்டி. ஆமாம்மா இதுலயே தான்மா வரும். இப்போ செப்பரேட் எப்படின்னாமா அதை ரிமூவ் பண்ணதுக்கான ரெசல்யூஷன் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓகே இப்போ சிம்பிள் எனக்கு கேட்போமா, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் ஹை கோர்ட் யாருமா ரிமூவ் பண்ணுவாங்க? ஹூ ரிமூவ்ஸ் தி ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்? கடைசியா ரிமூவ் பண்ணுவாங்க பிரசிடென்ட் தானே ரிமூவ் பண்ணுவாரு. ஸோ அந்த பிரசிடென்ட் அவங்களை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குமா? அப்படி கொடுத்த ஆக்ட் தான்
ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட். அப்போ ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் 1968ல உருவாக்கி இருப்பாங்கம்மா. இந்த ஆக்ட் கீழே யாரெல்லாம் ரிமூவ் பண்ணல அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இந்த ஆக்ட் கீழே தான் ரிமூவ் பண்ணுவாங்கம்மா. ஹை கோர்ட் ஜட்ஜ் இந்த ஆக்ட் கீழே தான் ரிமூவ் பண்ணுவாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இந்த ஆக்ட் கீழே தான் ரிமூவ் பண்ணுவாங்க. தென் சிஏஜி இதே ஆக்ட் கீழே தான் ரிமூவ் பண்ணுவாங்க. தென் ஃபைனலி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இதே ஆக்ட் என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா இது எல்லாமே உங்களுடைய இந்த மூணுமே நமக்கு என்ன படிக்கலாமா ஒரு ஆப்வியஸா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் தானமா, அதுக்கு கீழே இதை படிச்சுக்கணும். அவ்வளவுதான். நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்லமா இந்த ஆக்ட் மூலமா யார் ரிமூவ் பண்ற மாதிரி இருக்காரு. ஸோ அது வந்து டைரக்டா பிரசிடென்ட் என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். பட் இந்த ஒரு 3 கேரக்டர்ஸை மட்டும்தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் நம்ம எப்படி ரிமூவ் பண்றோமோ அதே மாதிரிதான் இந்த 3 பேர்த்து ரிமூவ் பண்ண முடியும். So can we go for municipalities ma? Okay. So அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம் municipalities வரமா. So பஞ்சாயத்து போட்டுருப்பீங்களா? So பஞ்சாயத்துக்கு அப்புறம் now continue your municipalities. சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா. எந்த வருஷமா வந்து we have கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க? நான் படிச்சோம்ல, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சமூக மேம்பாட்டு திட்டம். பஞ்சாயத்து அப்படியே எடுக்கும்போது டக்குன்னு ஒரு டைம் எழுதிப்பீங்க. கம்யூனிட்டி முதல்ல பஞ்சாயத்து கீழே ஒரு 2 அமைப்பு எழுதிருப்பீங்களா? ஒன்று வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், நெக்ஸ்ட் வந்து நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், தேசிய விரிவாக்க சட்டம். ஸோ எந்த வருஷம் விஹாவ் வெரி குட். ஸோ 1952ல கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா. நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் எப்போ வந்து நமக்கு 53. இந்த ரெண்டையும் மர்ஜ் பண்ணித்தான் பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டியில பஞ்சாயத்து கொண்டு வந்திருப்பாங்களாமா. இப்போ பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டி போடப்பட்ட வருஷம் எப்போ சப்மிட் ரிப்போர்ட் பண்ணாங்க? 57 கமிட்டி போட்டிருப்பாங்கம்மா. வெரி குட். ஸோ நவம்பர் 1950 என்ன பண்ணாங்கம்மா, சப்மிட் பண்ணாங்க. குட். அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷனை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் பஞ்சாயத்து அமைப்பு எந்த மாநிலத்தில் வந்துச்சு? விச் ஸ்டேட்? ராஜஸ்தான். டிஸ்ட்ரிக்ட் பேருமா? நாகர் அப்படின்னு. வெரி குட். ஸோ ராஜஸ்தானை பின்தொடர்ந்து வந்த செகண்ட் ஸ்டேட், the second state which followed ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ். வெரி குட். எப்பமா ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சாங்க பஞ்சாயத்து அப்படிங்கிறது? The first state to form on linguistic basis மா, மொழி வாரியாக உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் அது ஆந்திர பிரதேசம். எனக்கு அது எப்ப ஆரம்பிச்சிருக்கலான்ட்டு நம்ம படிச்சோம்ல. ஸோ எப்போ வந்து அது உருவாக்கிக்கலாம்? வெரி குட் மா. ஸோ October 1, 1953. வெரி குட். ஓகேமா. பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டிக்கு அப்புறம் வந்து அடுத்த கமிட்டிமா அசோக் மெஹ்தா கமிட்டி. அசோக் மெஹ்தா கமிட்டிக்கு அடுத்து வந்த கமிட்டி ஜிவிகே ராவ். அவருக்கு அடுத்து வந்த கமிட்டிமா ஜிவிகே ராவுக்கு அப்புறம் 1985 ஜிவிகே ராவமா எல்எம் சிங்வி கமிட்டி. எல்எம் சிங்விக்கு அப்புறம் அடுத்து வந்த கமிட்டிமா துங்கான் கமிட்டி. கடைசியா போடப்பட்ட கமிட்டி காட்கில் கமிட்டி. ஓகேமா. ஸோ இதான் உங்களோட ப்ரிலிம்ஸ்ல கேள்வியே கேட்பாங்க. குரோனாலஜி கேட்பாங்கம்மா, இல்லை வருஷத்தை கொடுத்துட்டு எந்த வருஷம் எந்த கமிட்டி போடப்படணும்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் நான் கண்டெஸ்ட் பண்ற மாதிரிதாம்மா என்னோட குறைஞ்சபட்ச வயசு எவ்வளோமா இருக்கணும்? என்னோட குறைஞ்சபட்ச வயசு 21. வெரி குட். 21 வயசு கம்ப்ளீட் ஆகி என்ன பண்ணலாம், பஞ்சாயத்துல கண்டெஸ்ட் பண்ணலாம். ஓகேமா. அதே மாதிரி எவ்வளவு % இடஒதுக்கீடுமா பெண்களுக்கு கொடுக்கணும் அந்த சட்டத்தின் கீழே? 73rd அமெண்ட்மெண்ட் படிச்சிருப்பீங்களா? ஸோ அதில் பெண்களுக்கு எவ்வளோ % இடஒதுக்கீடு கொடுக்கணும் உள்ளாட்சி துறையில்? அதில் போட்டுருக்கீங்க சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்னமா 1/, வெரி குட். ஸோ 1/3 or 33. வெரி குட். ஸோ உமன்ஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேமா. அதே மாதிரி எந்த ஓகே அதில் நமக்கு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு எந்த ஆர்டிகல் கீழே இருக்கும்? அதாவது பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிஸும் தேர்தல் நடத்துறாங்கல்ல, அப்படி அந்த பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிஸும் தேர்தல் நடத்துறதுல எந்த ஆணையம் தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, சார் கண்டக்ட் பண்ணுவாங்க?
who conducts election? 243 243 K. வெரி குட். அதே மாதிரி எதுமா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து ஃபண்டை வாங்கி லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க? அது இந்த ஆர்டிகல் கீழே வரும். anyone? Very good. So 243I. What is 243I? State Finance Commission. Very good. See, 243K வந்துமா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், 243I வந்துமா ஸ்டேட் என்ன கமிஷன் இருக்கும்? ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கும். குட். அதே மாதிரி இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் எதுமா? ஃபர்ஸ்ட் மாநகராட்சி எங்க ஆரம்பிச்சாங்க? எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? ஃபர்ஸ்ட் முனிசிபல் மெட்ராஸ் எந்த வருஷமா? 1688. குட். அதுக்கப்புறம் பாம்பேலி கல்கட்டில ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் 1726. யாரோடைய தீர்மானத்தை வந்துமா மகன கார்த்தா ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க? உள்ளாட்சி அமைப்போடைய மகா சாசனம் அப்படிங்கிறது எந்த வைசராய் பிரபு கொண்டு வரப்பட்ட தீர்மானமா இருக்கும்? இதோட பிலிம்ஸை கேட்ட கேள்விதான். Who is called as the father of local self government? Very good, my lord. Ripon. Very good. Okay, good. அதே மாதிரி கேன்டான்மெண்ட் ஆக்ட், இந்த ராணுவ பகுதி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு சொல்றாங்களா, அந்த கேன்டான்மெண்ட் சட்டம் கொண்டு வரப்பட்ட வருடமா? கேன்டான்மெண்ட் ஆக்ட். வெரி குட். ஸோ 1924 என்ன வருமா? கேன்டான்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? முனிசிபல் கவுன்சில், சார் ஃபர்ஸ்ட் நகர் பஞ்சாயத்து, முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன் மூணா போட்டிருப்பீங்களாமா? நகர் பஞ்சாயத்து அப்படிங்கிறது டிரான்சிஷனல் ஏரியா, அதாவது ரூரல்ல இருந்து அர்பனுக்கு மாறக்கூடிய ஏரியா. உங்களுடைய முனிசிபல் கவுன்சில் அப்படின்னா சின்ன ஏரியா, முனிசிபல் கார்பரேஷன் இருக்கும் பெரிய ஏரியாஸா இருக்கும். 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992 என்ன ஃபீச்சர்ஸ் போட்டிருப்பீங்களாமா? அதே விஷயம் எங்க வரும்? 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992 வரும். அங்க வர்றது எங்க இது வராதுனாமா, அங்க கிராம சபா போட்டிருப்பீங்க, இங்க என்ன வராது? கிராம சபா வராது. ஓகேவா? அங்க வந்து வார்ட் முனிசிபாலிட்டி இருக்கலாமா, இங்க வார்ட் மெம்பர்ஸ் வரும். இந்த ஒண்ணு மட்டும்தான் சின்ன டிஃபரன்ஸ், மிச்சபடி எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. சாலியன் ஃபீஸ் அப்படியே தான் வரும். இங்கே ஸ்டேட் அதே எலெக்ஷன் கமிஷன் தான், இங்க ஸ்டேட் சேம் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் தான், இங்கேயும் 1/3 ஆஃப் சீட்ஸ் ஃபார் உமன்ஸ் தான், இங்கேயும் 21 இயர்ஸ் தான் வந்து மினிமம் ஏஜ் டு கண்டெஸ்ட் மாதிரி எல்லாமே ஒண்ணுதான். என்னங்க கிராம சபா இருக்கும், என்ன இருக்காது? கிராம சபா இருக்காது. இப்படி எவ்ரிதிங் ரிமைன்ஸ் தி வாட்? சேம் தான். இப்போ இதுல அடுத்து நீங்க என்ன படிக்கணும்னா டைப்ஸ் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட் ஒரு கொஸ்டின் இருக்கு. இது மெயின்ஸ்லயே ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய கேள்விதான். ஓகேமா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஓகே, இந்த ஆர்டர் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எந்த பிரைம் மினிஸ்டர் வந்துமா இதுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுக்கலாம் ட்ரை பண்ணாரு? அதுக்கப்புறம் கடைசியா எந்த பிரைம் மினிஸ்டர் காலகட்டத்தில் வந்து அமெண்ட்மெண்டா மாறிச்சு? 73rd and 74th. வெரி குட். ஸோ ராஜீவ் காந்தி கவர்மெண்ட்ல இனிஷியேட் பண்ணிருப்பாராமா ஃபர்ஸ்ட், ஆனா அது லேப்ஸ் ஆயிருச்சா? செகண்ட் எந்த கவர்மெண்ட் வந்துச்சுமா? விபி சிங். வெரி குட். ஆனா அதுலயும் நமக்கு லேப்ஸ் ஆயிருச்சாமா? கடைசி எந்த கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்கம்மா நமக்கு? நரசிம்மராவ். இதையும் ஒரு டைம் பிலிம்ஸ்ல கேட்ட கேள்விதாமா. இந்த ஆர்டர் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேமா? ஸோ எந்த அரசாங்கத்துல வந்து முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க, கடைசியா எந்த அரசாங்கத்துல தீர்மானம் நிறைவேற்றப்படும் சொல்லி கேட்பாங்கம்மா. சரி, ராஜீவ் காந்தி சார் கவர்மெண்ட்ல வந்து 16 கவர்மெண்ட்ல கொண்டு வருவாங்க, ஆனால் சட்டமா மாறாது. செகண்ட் விபி சிங்ல கொண்டு வருவாங்கம்மா, அது மாறாது, சட்டமா மாறாது. கடைசியா எப்பதான் நமக்கு மாறி இருக்கும்? ஸோ நரசிம்மராவ் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இருக்கும் ஆக்டிவா அது அமெண்ட்மெண்டா மாறிமா நமக்கு ப்ரொவிஷன் கொண்டு வந்துருக்கோம். அப்ப 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 தாமா, 74th 1992 தான். இது எந்த ஷெட்யூலுக்குலமா ஒரு பஞ்சாயத்து? பஞ்சாயத்து ஷெட்யூல் ஷெட்யூல்மா பார்ட் தானமா நான். வெரி குட். ஸோ 11th ஷெட்யூல் தாமா பஞ்சாயத்து. அப்போ முனிசிபாலிட்டிஸ் ஆப்வியஸா 12th ஷெட்யூல தான் இருக்கும். ஓகேமா? அதே மாதிரி உங்களோட 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 no doubt comes under 11th schedule. எந்த ஆர்டிகல் டு எந்த ஆர்டிகல்மா? பஞ்சாயத்து வெரி குட்.
அதே மாதிரி 74th Amendment Act 1992 சேம் 12th ஷெட்யூல்மா. இது முனிசிபாலிட்டி பத்தி படிச்சிருக்கீங்களாமா? இது எந்த ஆர்டிகல் வரப்போ 243 கீழ ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகுமா? இஸ் இட் வெரி குட். உங்களுடைய வாட் இஸ் 97th Amendment Act of 2011 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2011 அமைப்பு உருவாக்கிருப்பீங்கல்ல? வெரி குட். which article that was? இது ஃப்ரீக்வெண்டா கேள்வி கேட்கறதாமா? வெரி குட். 43 அது ஓகேமா. எந்த ஆர்டிகல்ல வந்து நமக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டி சொல்றாங்க? கூட்டுறவு சங்கம். 243 ZH எழுதுமா? 243 ZT வரைக்கும் ஓகேமா. அதே மாதிரி இப்போ வாட் இஸ் ஆர்டிகல் 43B மா? விதி 43B நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஒன்று படிச்சுக்காம இருக்கமா? 3 பிரின்சிபல்ஸா பிரிச்சிருப்பாங்களா உங்களுடைய? வெரி குட். எதுக்குமா வரும்? கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எந்த கொள்கை கீழே வரும் உங்களுக்கு? காந்தியன் பிரின்சிபல் கீழே வருமா? குட். ஸோ அப்போ இதுதான் ப்ரொவிஷன். இப்போ 73rd Amendmentல எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க? இது ஒரு டைம் பிலிம்ஸ்ல கேட்ட கேள்விதான். 29. வெரி குட். ஸோ முனிசிபாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் 16 ஆர் 18மா? 18 இருக்குமா? ஓகேவா? ஸோ 29 இன் பஞ்சாயத்மா, தென் 18 இன் வாட்மா? முனிசிபாலிட்டிஸ். ஓகேவா? இவ்வளவுதான் கேள்விகளா இருக்கும். ஓகேவா? இன்னொன்று ட்ரை பண்ணுவோமா? வாட் இஸ் யுவர் 8th ஷெட்யூல்மா? 8வது அட்டவணை என்னமா சொல்லுது? வெரி குட்மா. ஸோ 22 ஷெட்யூல் லாங்குவேஜ் சொல்லுதமா? இந்திய அரசியலமைப்பு ஆரம்பிக்கிறப்ப எவ்வளவு லாங்குவேஜஸ் இருந்துச்சு? 14. வெரி குட். அதுக்கப்புறம் 8 ஆட் பண்ணாங்களா? அப்படி ஆட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் மொழி எது? அதாவது 15th மொழியா? 14th அப்புறம் வந்து அந்த 8 லாங்குவேஜ் நம்ம ஒரு குரோனாலஜி எழுதிருக்கும்ல? எந்த மொழி ஃபர்ஸ்ட் ஆட் ஆச்சு? வெரி குட். சிந்தி. எந்த அமெண்ட்மெண்ட் அது? வருஷம்? ஓகே. சிந்தி செகண்ட் ஒன். அடுத்தது அதாவது 16th லாங்குவேஜ் கொன்கனி. வெரி குட். மணிப்பூரி, நேபாளி. இது ஆட் பண்ணப்பட்ட அமெண்ட்மெண்ட்மா? வெரி குட். வருஷம் 1992. வெரி குட். இது எப்படி கொஸ்டினா கேட்பாங்கன்னாமா 15th லாங்குவேஜ் எது, 16th லாங்குவேஜ் எது, 17th லாங்குவேஜ் எது, 18th எதுன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் கடைசி ஆட் பண்ணப்பட்ட 4 மொழிமா? சரி. மைத்தாலி, சாந்தாலி. இது அமெண்ட்மெண்ட்மா? வெரி குட். 2003. ஓகேமா. அப்ப 19th, 20th, 21, 22. சரி, இந்த ஆர்டர் நீங்க மாத்தக்கூடாதுமா. இதான் கேள்வியாவே கேட்பாங்க. நம்ம ஏதோ ஒரு 8 languages we should not study. You have to make sure that which is the 15, 16, 17, 18. So அந்த chronology order தான் you have to go out ma study. Okay ma'am. Good. அதே மாதிரி what is your 7th schedule ma? Very good. So division of powers. ஒரு 3 லிஸ்ட் அதுல நீங்க பிரிச்சிருப்பீங்களா? So union list ஒன்னு, state list ஒன்னு, then concurrent. Very good. Who can make laws on union list? Very good. Who can make laws on state list? Very good. So normal time parliament, only in 5 times who can make ma? State legislature. Who can make laws in concurrent list?
அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேவா? இப்போ ஹவு மெனி சப்ஜெக்ட்ஸ் ஆர் தேர் இன் யூனியன் லிஸ்ட்மா? பிரசன்ட் ஒன்று படிச்சிருப்பீங்க, ஒரிஜினல் ஒன்று படிச்சிருப்பீங்க, கரெக்டா? பிரசன்ட் எவ்வளோமா இருக்கு யூனியன்ல? சொல்லுங்கம்மா. இல்லம்மா, ஒரு 5 டைம்ல மட்டும் பார்லிமெண்ட் சட்டம் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம சென்ட்ரல் படிக்கணும்ல. ஸோ நான் அதாவது யூனியன் லிஸ்ட்ல ஒன்லி பார்லிமெண்ட்மா. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல நார்மல் டைம்ல சட்டமன்றம் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஒரு 5 சூழ்நிலையில மட்டும் பார்லிமெண்ட் கொண்டு வரலாம். ஐ வில் டெல் யூ வாட் இஸ் தட் 5 சூழ்நிலை சொல்றேமா. கன்கரண்ட்ல 2 பேருமே கொண்டு வரலாம். பார்லிமெண்ட்டும் கொண்டு வரலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் கொண்டு வரலாம். இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் கேட்பமா, பொதுப்பட்டியல்ல இப்ப 2 பேருமே சட்டம் கொண்டு வராங்கம்மா. போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் மேக் லாஸ் இன் வாட்மா கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ அஷ்யூமா வில் டேக் எஜுகேஷன் எடுப்போம். கல்வி எந்த பட்டியலமா இருக்கு? யூனியனா ஸ்டேட்டா கன்கரண்டா? கன்கரண்ட். ஓகேவா? இப்போ பார்லிமெண்ட்டும் லாஸ் மேக் பண்றாங்கம்மா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லா மேக் பண்றாங்க. இப்ப 2 பேரும் லாஸ் மேக் பண்ணக்கூடிய காரணத்தினாலமா இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சின்ன பிரச்சனை வருது. அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வரக்கூடிய லாவை கேட்கலாமா, இல்ல பார்லிமெண்ட் கொண்டு வரக்கூடிய லாவை கேட்கலாமா, ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னா இந்த 2 கொண்டு வரல எதுமா ப்ரிவீல் ஆகும்? ஸ்டேட்டா பார்லிமெண்டா? நோ டவுட் இதான் ப்ரிவீல் ஆகுமா? பார்லிமெண்ட் கொண்டு வரதான் ப்ரிவீல் ஆகும். அப்ப நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸ்க்ளூசிவா லாஸ் கொண்டு வர முடியும். யூனியன்ல ஸ்டேட் வர முடியாது. கன்கரண்ட்ல ஸ்டேட் பண்றாங்க, சென்டரும் பண்றாங்க. இன்கேஸ் சென்டர் ஸ்டேட் பிரச்சனை வந்துச்சுன்னா யாரோடைய சட்டம் தான் நமக்கு வந்து ப்ரிவீல் ஆகுமா? பார்லிமெண்டோட சட்டம் என்ன ஆகும்? ப்ரிவீல் ஆகிற மாதிரி இருக்குமா? இப்போ வில் டேக் வாட் இஸ் த பிரசன்ட் சப்ஜெக்ட் இன் யூனியன் லிஸ்ட்மா? என்னமா கன்கரண்ட்மா? சொல்லுங்க. ம் 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 ஆமாமா. இது எப்படி ஒர்க் ஆகுனா, இப்போ நல்ல கொஸ்டின். இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எடுப்போம், தேசிய கல்விக் கொள்கை 2021 ஒரு பாலிசி மாதிரி கொண்டு வராங்க. ஓகேமா? இப்போ ஆக்ட் அப்படிங்கிறது வேறமா, பாலிசி அப்படிங்கிறது வேற, சட்டம் வேற, கொள்கை வேற. இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்துமா சம்பந்தப்பட்ட மாநிலம் விருப்பப்பட்டால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், கட்டாயம் கிடையாது. கட்டாயமாக நீங்கள் பண்ண வேண்டும் சொல்லக்கூடிய பாலிசி கிடையாது. ஓகேமா? இன்னுமே நம்ம சிம்பிள் எடுப்போமே, வில் டேக் யூனிஃபார்ம் எடுப்போம். இன்னைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லமா இப்ப கல்வி வந்து எது கீழே தான் இருக்கு? பொதுப்பட்டியலுக்கு கீழே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எல்லா கல்வியுமே வந்துடும். இப்போ ஸ்கூல்ல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மெஷர் பண்ணி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சீருடை தான் யூனிஃபார்ம் தான் போடுவாங்க. அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வர மாட்டாங்க. ஆனால் இப்ப அப்படியே மாத்துவோம். இந்த நிறைய பேருமா இந்த காலேஜ் படிக்கிறதுக்காக எஜுகேஷன் லோன்ஸ் எல்லாம் வாங்குறாங்க பாத்தீங்களா? அப்படி கல்வி கடன் வாங்குறாங்க. அந்த கல்வி கடன் ரத்து பண்றதுக்கான அதிகாரம் யார் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்டா, ஸ்டேட் கவர்மெண்டா? இப்ப நிறைய நம்ம இந்த அரசியல் மேனிஃபெஸ்டோ எல்லாம் பார்ப்போம். கல்வி கடன் ரத்து, கல்வி கடன் ரத்துன்னு சொல்றாங்களா? இப்ப கல்வின்னு ஒன்று வந்துருச்சு. ஸோ கல்வி எந்த பட்டியலுக்கு கீழே இருக்கு? பொதுப்பட்டியலுக்கு கீழே தான் இருக்கு. வங்கி மூலமா வாங்கக்கூடிய அந்த கல்வி கடனை இன்கேஸ் ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ரத்து பண்றதுக்கான அதிகாரம் யாருக்கு நினைக்கிறீங்களா? சென்டர் ஆர் ஸ்டேட்? வெரி குட். ஏன்னா அதற்கான பவர் கோஸ் டு ஹூம் தான்? பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பேங்க் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா? வங்கி அப்படிங்கிறது இட் கம்ஸ் அண்டர் யூனியன் லிஸ்ட் தான். எதுக்கு வரும்? பொதுப்பட்டியலுக்கு, சாரி மத்திய பட்டியலுக்கு கீழே வரும். எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்துருச்சு? கன்கரண்ட் கீழே வந்துருச்சு. இதுலயும் பவர் யாருக்கு தான் ஜாஸ்தி? பார்லிமெண்ட் தான். இதுல ஆப்வியஸா நோ டவுட் லிஸ்ட் எது லிஸ்ட் இருக்கு? யூனியன் லிஸ்ட் தான். இது யாருக்கு தான் பவர் ஜாஸ்தியா இருக்கும்? பார்லிமெண்ட்டுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப என்னன்னா கட்டாயமா இது நீங்க பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாம போறாங்கன்னா அந்த இடத்துல பார்லிமெண்ட் சொல்லக்கூடிய ஆக்ட் தான் ப்ரிவீல் ஆகும். இது ஒரு கொள்கை. இந்த கொள்கையை நீங்க ஃபாலோ பண்ணினால் கல்வித்தரம் அதிகரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கல்வி கொள்கையை கொடுக்குறாங்க. அந்த கல்வி கொள்கை நீங்க எடுக்கலாம், எடுக்காமையும் போகலாம். ஓகேமா? அழகா ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கையில ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இப்ப நமக்கு தமிழ்நாட்டுல வந்துமா இந்த ஸ்டேட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து தெரியுமில்லமா? இந்த முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் ஒண்ணு. எனி கெஸ்மா எந்த வருஷம் எந்த மாசத்துல ஆரம்பிச்சாங்கன்ட்டு? ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கீம் தானே முதலமைச்சரின்
22 கொண்டு வராமா? 2 வருஷம் ஆச்சா? 22 இயர்ஸ் ஆச்சுங்களா அந்த ஸ்கீம் கொண்டு வந்து? எந்த மாநிலத்தில் முதல்ல ஆரம்பிச்சாங்க மாவட்டத்தில்? சீஃப் மினிஸ்டர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். எனி கெஸ்? மதுரையில் ஆரம்பிச்சிருக்கீங்களாமா? சரி. இப்போ அந்த ஸ்கீம் இருக்குல்லமா, அந்த ஸ்கீம் வந்து இட் கம்ஸ் அண்டர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இப்போ இந்த கல்வி கொள்கையிலும் என்ன கொண்டிருப்பாங்கன்னா, நீங்க மதிய உணவு மட்டும் கொடுத்தா பத்தாது, இந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு காலை உணவும் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த சொன்ன பாலிசியில அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வரல, இவங்க தனியா தான் கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட். பட் ஸ்டில் இதுவும் எதுல சொல்லப்பட்டிருக்கு? நேஷனல் எஜுகேஷன் படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா இது கட்டாயம் கிடையாது. சொல்லக்கூடிய கொள்கையை நீங்க அப்படியே அமல்படுத்தணும் சொல்ற மாதிரி ஒரு கட்டாயம் வந்துச்சுனால் அந்த இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணி தரணும்? கேட்டு தரணும். பட் இது கொள்கை தான். கொள்கை இருக்கக்கூடிய காரணத்தினால இன்கேஸ் இப்போ 2 பேருமே கல்வி கொள்கை வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் நவ். ஓகே, இப்போ இன்னைக்கு இது ஒரு அசம்ஷன் வச்சுங்க. எஜுகேஷன் வந்து ஆப்வியஸா ஸ்டேட்டு கீழே தான், சாரி பொதுப்பட்டியல் கீழே தான் இருக்கு. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே லாஸ் மேக் பண்ணலாம். இப்போ நீட் எக்ஸாம் எடுப்போமா, அதுவும் கல்வி கீழே தானமா வருது. இன்னைக்கு நீட் எக்ஸாம் ரத்து பண்ற மாதிரி இருந்தா ஸ்டேட் பண்ண முடியுமா இல்ல சென்ட்ரல் பண்ண முடியுமா? பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்? அப்ப யார் மட்டும் தான் பண்ண முடியும் இந்த இடத்துல? ஒன்லி பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ். ஒரு தனிப்பட்ட ஸ்டேட் வந்து நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ண வைக்க முடியுமா? they cannot able to cancel what? நீட் ரைட். அப்ப தோ ஏன்னா கல்வி அப்படின்னா நம்ம ஸ்கூல் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்க்க கூடாதுமா. உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஆரம்பிச்சு உங்க காலேஜ்ல இருந்து எவ்ரி பார்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் அந்த கன்கரண்ட் லிஸ்டில் தான் இருக்கும். ஓகேமா? இப்போ ஒரு சிம்பிளஸ்டான ஒரு லாஜிக் எடுப்போம். ஓகேமா? நம்ம ஒரு அமெண்ட்மெண்ட் படிச்ச ஞாபகம் இருக்காமா? இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, ஸோ தே வாண்ட் நீட் எக்ஸப்ஷன் கேட்குறாங்களாமா? ஸோ நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை வந்து என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி இதற்கான தீர்மானத்தமா இதற்கான மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. இப்போ இந்த நீட் எக்ஸம்ஷன் பில் வந்து ஆக்டா மாறணும் அப்படின்னு சொன்னால் அது யார்கிட்ட போகும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல கவர்னர்கிட்ட போகுமாமா? இது ஃபர்ஸ்ட் அந்த பில் யார்கிட்ட தான் வந்துச்சு? கவர்னர்கிட்ட தான் வந்துச்சு. இப்போ ஒரு பில் வந்து இஃப் இட் கம்ஸ் டு கவர்னர்மா, ஹவு மெனி ஆப்ஷன்ஸ் கவர்னர் இஸ் ஹேவிங்? இது ஒரு நார்மல் ஆர்டினரி பில் தானமா? 4 விஷயம் ஆளுநர் பண்ணலாமா? ஒண்ணுமே இல்லை. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துமா சட்டமன்றத்துல ஒரு பில் ஒன்று பாஸ் பண்றாங்கமா. என்ன பில்? இனிமேல் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன எக்ஸாம் வேண்டாம்? நீட் எக்ஸாம் வேண்டாம். அதற்கு அவங்க அதிகாரம் இருக்கான்னு கேட்டாமா, தாராளமா அதிகாரம் இருக்கு. ஏன்னா கல்வி அப்படி எது கீழே இருக்கு? நமக்கு பொதுப்பட்டியல் தான். அப்போ அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி என்ன சொல்றாங்க? நீட் எக்ஸாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு பில்லை வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதா அது சட்டமா மாறணும் அப்படின்னு சொன்னால், இஃப் இட் வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட், have to give assent ma, governor have to give assent. அப்படி அந்த பில்லு வந்து யார்கிட்ட வருது? கவர்னர்கிட்ட வருது. ஏன்னா அவர் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அது என்ன வரும்? சட்டமா வரும். அப்படி கவர்னர்கிட்ட வந்துச்சுடாமா, கவர்னர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அசன்ட் கொடுக்கலாமா? இல்ல செகண்ட் என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட் பண்ணலாமா? தேர்ட் என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் பண்ணலாமா? ஃபோர்த் என்ன பண்ணலாம்? இன்னைக்கும் தமிழ்நாடு கொடுத்த அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதா என்பது கவர்னர் ரிசர்வ் பண்ணி யாருக்கு அனுப்பிச்சிட்டாரு? பிரசிடென்ட் அனுப்பிச்சிட்டாரு. அப்போ ஆர்டிகல் 201 இது வந்து ஆர்டிகல் 200. அப்ப ஆர்டிகல் 200 என்ன சொல்லணுமா? ஒரு மசோதா ஆளுநர் கிட்ட வந்துச்சுனால் ஆளுநர் என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்றது ஆர்டிகல் 200. இப்படி ரிசர்வ் பண்ணப்பட்ட பில் இப்ப எங்க வந்துருச்சு? நமக்கு பிரசிடென்ட் போயிருச்சு. இப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணலாமா? அக்செப்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாமா? ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேமா? இந்த இடத்துல பிரசிடென்ட் வந்து ஒரு வீட்டோ பவரை யூஸ் பண்றாருமா. என்ன வீட்டோனா, பாக்கெட் வீட்டோட ஒரு வீட்டோ பிடிச்சு தெரியுமாமா? சட்டப்பை ரத்துன்னு சொல்லிட்டு. வாட் இஸ் பாக்கெட் வீட்டோ? ஒரு 4 taking no actions on the bill. இன்னைக்கு வரைக்குமா தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த நீட் எக்ஸப்ஷன் பில் யார் கீழே தான் இருக்கு? பிரசிடென்ட் கீழே தான் இருக்கு.
அவர் என்ன அதை ரிஜெக்ட் பண்ணவும் கிடையாதுமா, ரிட்டர்ன் பண்ணவும் கிடையாதுமா, அசன் கொடுக்கவும் கிடையாதுமா. which means he doesn't take any actions on the bill. எந்த ஒரு நடவடிக்கையுமே அந்த மசோதால அவர் எடுக்கலாமா. அதற்கு அவருக்கு சட்டத்தின்படி அதிகாரம் இருக்கா இல்லையாமா. அதை நம்ம அரசியல விட்டுருவோம், பாலிடிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா விட்டுருவோம். ஒன்லி இன் கான்ஸ்டிடியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல the president has the power to have pocket veto இருக்கா இல்லையாமா. இருக்கு. குட். இப்ப இந்த இடத்துலமா அதாவது ஒரு பில்லு ஆக்டா மாறக்கு டைம் ஃப்ரேம் இருக்காமா. அதாவது இப்ப சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா ஆக்டா மாறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா ஆளுநர் தான் கையெழுத்து போடணும். இல்ல பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட மசோதா சட்டமா மாறணும்னு சொன்னா பிரசிடென்ட் தான் கையெழுத்து போடணும். கரெக்ட் தானமா. அப்போ இந்த மசோதா சட்டமாக மாறுறதுக்கு இவ்வளவு நாட்களுக்குள்ள கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் தேர் எனி டைம் ஃப்ரேம் ஃபார் தி பில் டு பிகம் an act? அப்ப எந்த ஒரு டைம் ஃப்ரேமும் இல்லைலமா. அப்படி ரிசர்வ் பண்ணி அனுப்பப்பட்ட பில் பிரசிடென்ட் கிட்ட போயிருச்சு. 1 மாசத்துக்குள்ள கொடுங்க, 2 மாசத்துக்குள்ள கொடுங்க, 3 மாசத்துக்குள்ள கொடுங்க சொல்லிட்டு இஸ் தேர் எனி டைம் ஃப்ரேமா? நோ டைம் ஃப்ரேம். இப்படி டைம் ஃப்ரேமே இல்லாம போறதுமா குட்டா பேடாமா? ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அதாவது மசோதாவை பாஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ஒண்ணு அக்செப்ட் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, ரிஜெக்ட் பண்ணுங்க. நீங்க வித்ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நீ அக்செப்டும் பண்ணாம ரிஜெக்டும் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா டைம் ஃப்ரேமே இல்லாம நீ கொடுக்கறனாலமா உங்களுடைய பெர்செப்ஷன்ல ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிறது குட்டா பேடா? டைம் ஃப்ரேம் வேண்டான்னு சொல்றீங்களா? அதான் சொல்றேன். ஏன்னா வெரி குட். நீங்க நினைச்சுப்பாங்களே அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் இருங்க, 7 மந்த்ஸ், 8 மந்த்ஸ், 9 மந்த்ஸ், ஏதோ டைம் ஃப்ரேம் வைக்கணும்லமா. அரசியல் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா as soon as possible அப்படின்னு முடிச்சுட்டாங்கம்மா. அவ்வளவுதான். as soon as possible. எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக அந்த மசோதாவுக்கு நீங்க ஆக்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா கூட சொல்லி மட்டும் முடிச்சிட்டாங்க. அப்போ 1 மாசமா, 2 மாசமா, 3 மாசமா, இஸ் தேர் எனி டைம் ஃப்ரேமா? எந்த ஒரு டைம் ஃப்ரேமே கிடையாது இல்லமா. அப்போ இன்னைக்கும் நிறைய சொல்லுங்க. அதேதான் சொல்றோம். கவர்னர் கணக்கு. கண்டிப்பாமா. அதனாலதான் கவர்னர் இருக்காருலமா, அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா he act as an agent of central government. he is the nominee of central government. அவங்களுக்கு வைக்கிற அரசியலமைப்புல கொடுத்த பேரு இந்த பேர் தான். மத்திய அரசாங்கத்துக்காக செயல்படுறவர் தான் கவர்னர். மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி தான் யாருமா? கவர்னர். நீங்க சொன்னது கரெக்ட் தான். அப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவை இருக்கு, மசோதா நிறைவேற்றப்பட்டாச்சு, நிறைவேற்றப்பட்ட மசோதா அவர்கிட்ட வர்றப்போ அந்த மசோதா தப்பு இருக்குன்னு நினைச்சா என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட் பண்ணுங்க, இல்ல என்ன பண்ணுங்க, திருப்பி அனுப்புங்க. ஆனா எதுவுமே ஆக்ஷனுக்கு நம்ம இதுல அப்படியே வச்சிருந்திருந்தால் இது இவங்களுடைய நிலைப்பாட்டை கம்மி பண்ற மாதிரி இருக்குல்லமா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் நிலைப்பாடு நான் அப்படித்தானமா இருக்கும். ஏன்னா அதனாலதான் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல சீஃப் மினிஸ்டர் இருக்காருல்ல, தென் கவர்னர், இதுல யாருமா உண்மையான நிர்வாகி, யாருமா பெயரளவு தலைவர்? அவனை படிச்சோம்ல, நாமினல் ஒன்று, ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஒன்று. ஹூஸ் தி ரியல் எக்ஸிக்யூட்டிவ்? நோ டவுட் இவர் தான் யாருமா? ரியல் எக்ஸிக்யூட்டிவ், உண்மையான நிர்வாகிகள். பெயரளவு நிர்வாகிகள்மா ஜஸ்ட் நாமினல், தட்ஸ் இட், அவ்வளவு. அப்ப கவர்னர் அண்ட் பிரசிடென்ட் இவங்க 2 பேருமே நாமினல் தான். அப்ப பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் என்னவா இருப்பாங்கம்மா? நமக்கு ரியல் எக்ஸிக்யூட்டிவா இருப்பாங்க. பட் இது எல்லாமே இல்லம்மா. இப்ப குட். இப்ப என்னன்னா 2016 அந்த இயர் நம்ம எடுப்போம். அப்பதான் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது யூஜி கொண்டு வராங்க. பட் ஃபர்ஸ்ட் இருந்து நீட் எதுக்கு இருக்கு? நமக்கு பிஜிக்கு இருந்துச்சு. ஓகேமா. ஸோ நீட் எக்ஸாம் கொண்டு வரப்பமா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுறாங்க, இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைங்கன்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு ஏற்ற ஒரு சட்டமா தான் நீட் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தாங்க. நீட் கொண்டு எக்ஸப்ஷன் வாங்கின ஒரே மாநிலம் எந்த மாநிலம் மட்டும்தானா? தமிழ்நாடு மட்டும்தான். ஆனா அப்ப என்ன எக்ஸப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, 1 வருஷத்துக்கு மட்டும் நீட்டுக்கு எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க.
அதனாலதான் 2016 to 17 நமக்கு நீட் இல்லமா. அந்த ஆக்ட் கொண்டு வரப்பே so what they gave நம்ம exception only for one state. அது எந்த ஸ்டேட் மட்டும் தான்? தமிழ்நாடு மட்டும் தான். அப்ப 17 அங்க என்ன கண்டிப்பா இருக்கணும்? நீட் எக்ஸாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியலமா? அது என்னன்னா அது லாட் ஆஃப் ரீசன்ஸ் ஆர் தேர். பட் முதல் காரணம் என்ன சொல்லுங்க, இப்போ ஒண்ணுமே இல்லமா, இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வரக்கூடிய காரணத்தினால என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் 85 சீட்ஸ் வந்துமா அந்த சம்பந்தப்பட்ட ஸ்டேட்டுக்கு நீங்க கொடுத்துடணும் நீட்ல. மிச்ச 15 சீட்ஸ் இருக்கலாமா, மிச்ச 50% 15%, இதைத்தான் ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு 100 சீட் இருக்கு அப்படின்னா அதுல 85 சீட் யாருக்கு போகும்? அந்த தமிழ்நாட்டுல படிச்சு தமிழ்நாட்டு இருந்த அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் போகும். மிச்ச 15 யாருக்குமா போகும்? எந்த மாநிலம் வேணாலும் இருக்கலாம். அதான் ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு % இடஒதுக்கீடு இருக்கு? Any guess how many % reservation தமிழ்நாடு? 69% ரிசர்வேஷன். இந்த 69% இடஒதுக்கீடுமா இந்த 85 சீட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த 15க்கு வராது. அது போக நமக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்களாமா நீட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த தமிழ் மீடியம்லயே முடிச்சு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு ரிசர்வேஷன்? 7.5% ரிசர்வேஷன். அப்ப என்ன ஒரு கணக்குனா, இந்த 85 சீட்டு வந்து 69% மக்கள்மா அவங்களுக்கு மட்டும்தான் போகும். இந்த 15 வந்து ஆல் இந்தியா சீட்ஸா போகும். எதுக்காக தமிழ்நாடுக்கு மட்டும் இனிஷியலா கொண்டு வர எக்ஸெப்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கும் அதிக மெடிக்கல் காலேஜ் மருத்துவ கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலம் ஒண்ணு மகாராஷ்டிரா, நெக்ஸ்ட் எதுனாமா தமிழ்நாடு. ஓகேமா? இப்ப நீங்க நினைச்சு பாருங்களேன், வில் டேக் பீகார் அண்ட் தமிழ்நாடு ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, பீகார்ல மெடிக்கல் காலேஜ் ரொம்ப கம்மி. ஆனா எங்க மெடிக்கல் காலேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? நமக்கு தமிழ்நாட்டுல ஜாஸ்தியா இருக்கு. இப்ப பீகார் மக்கள் அதிகமா வந்து எங்க படிக்க வாய்ப்பு இருக்கு? தமிழ்நாட்டுல. ஆனா தமிழ்நாடு மக்கள் போய் பீகார் படிக்க வாய்ப்பு இருக்காமா? இன்கேஸ் இஃப் தே கம் அண்டர் 50% ஆல் இந்தியா கோட்டா, வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் காட்டி ஃபெசிலிட்டிஸா இருக்கும், ஸ்டடீஸா இருக்கும், எல்லாமே எங்க தான் அதிகமா இருக்கும்? தமிழ்நாடு அதிகமா இருக்கும். அப்ப என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியல் சொன்னாங்கன்னா, மெடிக்கல் காலேஜ்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு, ஸோ எங்களுக்கு 1 இயர் எக்ஸெப்ஷன் கொடுங்க, நாங்க அந்த நீட் எக்ஸாமுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோமா, they just got that 1 year எக்ஸெப்ஷன். ஆனா என்ன ஒரு கணக்குனாமா, அந்த 1 இயர் எக்ஸெப்ஷன் வாங்கினதுக்கு பின்னாடி ஸோ பாலிடிக்ஸ் இஸ் தேர், அரசியல் இருக்குமா, ஏன்னா வந்து ஒரே கட்சியா இருந்தாங்க, கூட்டணி, லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். பட் ப்ராக்டிகலான பாயிண்ட் என்னமா, we need to prepare for 1 year. அந்த ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக மட்டும்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் போய் ஸ்டே வாங்கினாங்க. இட்ஸ் நாட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேம். சுப்ரீம் கோர்ட் ஓகே நீங்க இவ்வளவு கேக்குறீங்க, நான் உங்களுக்கு 1 இயர் மட்டும் எக்ஸெப்ஷன் தரோம், ஸோ இந்த இயர் உங்களுக்கு நீட் வேண்டாம், பட் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டாங்க, நீட் எக்ஸாம் வேணும் தானே சொல்லிட்டாங்க. ஓகேமா? இப்போ என்ன சொல்லுங்க. கண்டிப்பா இருந்திருக்குமா, கண்டிப்பா இருந்திருக்கும். அது எந்த மாற்றமே எடுத்திருக்காரு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாம, அதாவது அதெல்லாம் கம்ப்ளீட்லி பாலிடிக்ஸ், அரசியலுக்குள்ள போக வேண்டாம். பட் சட்டப்படி பாக்குறப்ப ஒரு வருஷம் மக்கள், ஸோ 1 இயர் எக்ஸெப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்க சிம்பிளா கெஸ் பண்ணுங்களேன். ஸோ இது நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு வேர்டா தான் இருக்கும், நீட் 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 அப்படிங்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கு லாட் ஆஃப் டெத்ஸ் ஹவ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் நீட். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெக்கார்ட் படியே போயிட்டோமா, மோர் தென் 40 members have died because of வாட்மா நீட் எக்ஸாம்காக. உங்களுடைய பெர்செப்ஷன்ல இது இருக்கலாமா வேண்டாமாமா? ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. குட், which means syllabus point of view சொல்றீங்க. Good. Very good, very good. So any others? Good. So உங்களோட பாயிண்ட் என்ன சொன்னோமா, சிலபஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல, ஸோ போத் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் சிபிஎஸ்சி ஒரே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் சொல்றீங்க. குட், வெரி குட் பாயிண்ட்ஸ். எனி அதர் பர்சன்ஸ், நீட் இஸ் குட் ஆர் வாட் இஸ் யுவர் பெர்செப்ஷன் அபவுட் நீட் எக்ஸாம்? ஏன்னா தமிழ்நாட்டுலமா ஏகே ராஜன் அப்படிங்கிற ஒரு தலைமை நீதிபதி கீழே ஒரு கமிட்டியே போட்டாங்க. போன டைம் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கேள்விமா,
ஸோ நீட் எக்ஸப்ஷன் தமிழ்நாடு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அந்த தலைமை யார் கீழே போட்டிருப்பாங்க, நம்ம ஏகே ராஜன் சார் கீழே தான் போட்டிருப்பாங்க. ஓகேமா, இப்போ வில் டேக் ஒரு சிம்பிளஸ்டான ஒரு லாஜிக் இருக்கும். 2016 அப்போ தாமா என்ன எக்ஸாம் ஆரம்பிச்சாங்க, நீட் அப்படி எக்ஸாம் ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, ஸோ ஆப்வியஸா வந்துமா நோ டவுட்மா இனிஷியலி ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சிபிஎஸ்சியோட காம்படிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய படித்த மக்களுக்கான இது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா 2023 கடைசி நீட் எக்ஸாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா யூ வாண்ட் பிலீவ்மா கிட்டத்தட்ட 52% ஆஃப் தமிழ்நாட்டில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்க. 48% வந்து உங்களுக்கு என்ன இருந்துச்சு, இன்னைக்கு மெட்ரிக் மீன்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸா இருக்கு. அப்போ லிட்ரலி 48% இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸை காட்டி 52% இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பெர்ஃபார்மிங் குட். இது இந்த டிரான்சிஷன் வர்றதுக்கு நமக்கு டைம் ஆயிருக்கு. இட் லிட்டரலி டுக் 5 years to 6 years. அப்போ ஆரம்ப காலகட்டத்திலமா நோ டவுட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா அஃபெக்ட் தான் ஆயிருக்கும். ஏன்னா சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துட்டீங்கன்னா ரைட் ஃப்ரம் த வென் நீட் ஸ்டார்டட் ஒரே லாங்குவேஜ் மட்டும் தான் இருக்கு. ஸோ தி டாக் ஒன்லி இன் இங்கிலீஷ். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோர் தென் 13 to 14 லாங்குவேஜ், 13 to 14 மொழிக்கு மேல எக்ஸாம் செய்யறேன். அப்போ லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். பட் என்னன்னா இந்த நடக்கிறதுக்கு நமக்கு என்ன ஜாஸ்தியாச்சு, டிரான்சிஷன் ரொம்பவே ஜாஸ்தியாச்சு. ஓகேமா, இப்போ நீட் தற்கொலை நிறைய நடக்குது, நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருக்கோமா. நீட் தற்கொலைனால நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்மா உங்களுடைய பெர்செப்ஷன் என்ன சொல்லுவீங்க? நீட் எக்ஸாம் வேண்டாம், அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே நீங்க சொல்றீங்க குட். தற்கொலைனால தான் நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் ஹவு மச் இட் இஸ் வேலிட் நீங்க நினைக்கிறீங்களா ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பிரண்டா? வெரி குட். ஓகேமா, வெரி குட் வெரி குட். ஸோ அது ஓகே, ஒன் செகண்ட். குட், வெரி குட். ஓகேமா, இப்போ இதுக்குமா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிறைய ஃப்ரீ கோச்சிங் எல்லாம் கொடுப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கோச்சிங் சென்டர்ஸ் அது நம்ம கோயம்புத்தூர் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இடத்துல வந்துமா கோச்சிங் சென்டர் இருக்கு. பட் என்னன்னா அந்த கோச்சிங் சென்டருக்கான ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் நாட் ரெடி. அதோட பெர்செப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னப்போ ஒரு பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல போய் நம்ம ஜாயின் பண்ணால் மட்டும் என்ன பண்ண முடியும், நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஸ்டூடெண்டோடைய இம்ப்ரெஷன் இந்த ஃப்ரீ கோச்சிங் இருந்தால் நம்மளால வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இன்னுமே இருக்குமா. ஸ்டில் அவங்க தான் ப்ரிஃபர் பண்றாங்க, பிரைவேட் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகே குட், அது வாட் எவர் த பாயிண்ட்ஸ் இட் மேபி. ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஒரே மாதிரி சினாரியோல நிற்க வச்சு அதுக்கப்புறம் காம்படிஷன் பண்ணால் குட். இப்போ 12th எக்ஸாம்னால இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சூசைட் நடந்திருக்காமா? 12th மார்க் கம்மி அதனால மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்களா உங்களோட பர்செப்ஷன்ல? 10th எக்ஸாம் எடுக்கும். ஸோ 10th இப்போ ஓகே ஒரு 3 years 4 years பிஃபோர் வாட் எவர் இட் மேபி 10th-நாலையும் 12th-நாலையும் நான் மார்க் கம்மின்னு சொல்லிட்டுமா தற்கொலை பண்ண மாணவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, நிறைய இருக்கு. ஓகேங்களா, அந்த ஒரு காரணத்தால நம்ம 10th 12th எக்ஸாம் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்னமா நீட் நீங்க கேன்சல் பண்றதுக்கு நம்ம வேற நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸ் சரியில்லை, சிலபஸை மாத்துங்க, எக்ஸெப்ஷன்ஸ் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்டை வந்துமா நீட் எக்ஸெப்ஷன் நம்ம கேட்கலாம். இப்போ ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு சிம்பிளா டேட்டா சொல்ற பாருங்க. இப்போ இந்த நீட் வந்த உடனே தமிழ்நாட்டுல ஒரு முதல் தற்கொலை பண்ண ஒரு பெண் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்களமா, இந்த அரியலூர்ல ஒரு பெண் அனிதா அப்படிங்கிற ஒரு பெண். ஓகேமா, ஒரு பெரிய சென்சேஷனா ஒன்று போச்சு. ஓகேமா, இப்போ என்ன ஒரு சில நம்ம ஒரு சிம்பிள் டேட்டா சொல்ற பாருங்க. எவ்வளவு % இடஒதுக்கீடுமா தமிழ்நாட்டில் இருக்கு நீட்டுக்கு? 69% இடஒதுக்கீடு இருக்குமா. அந்த 85 சீட்ல 69% இடஒதுக்கீடு கணக்கு தான் வரும். அதுல பிசி வருவாங்க, எம்பிசி இருக்காங்க, எஸ்சிஸ் இருப்பாங்க. then finally whatமா STs will be there. If I'm not wrong, SC-க்கு 7.5% reservation is there. ஓகேமா, இப்போ என்ன வேணும்னா அரியலூர் அனிதா அப்படிங்கிற பெண்மணி she belong to what category? ஒரு எஸ்சி கேட்டகரிக்குள்ள தான் இருந்தாங்க. ஓகேமா, இப்போ அந்த பெண் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வருஷம் வந்து எஸ்சிக்கு வந்து ஒரு 30 சீட் அலோகேட் பண்ணா வச்சுங்க, இந்த 69% இடஒதுக்கீடு படி. ஓகே, இப்போ அரியலூர்ல சேர்ந்த அந்த அனிதா அப்படிங்கிற பெண்மணி she belongs to what category-மா? எஸ்சி கேட்டகரி தான்.
இப்ப அந்த பெண் என்ன பண்றாங்க, 12th நான் நல்ல மார்க் எடுத்தேன், என்னால நீட் எக்ஸாம் படிக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவேன்னு சொல்லி சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. ஓகேமா. ஸோ இன்னைக்கும் சூசைட் அப்படிங்கிறதுமா சட்டப்படி தப்பா இல்லையாமா? நோ டவுட்மா சட்டப்படி என்னதான் தப்பு தான். ஓகேமா. அப்போ அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா தற்கொலை பண்ணிடுறாங்க. ஏன்னா 12th படிக்கிற கூடிய ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு. ஸோ ஒரு குழந்தை தான் உண்மை சொல்ல போனா. ஏன்னா 18 இயர்ஸ் முடிக்கிறாங்க அப்பதான். அந்த பொண்ணு அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணிடுறாங்க, தற்கொலை பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணதுக்காட்டி கொடுமைன்னா, இப்ப 30 சீட் இருக்கு அப்படின்னா அந்த பெண்மணிக்கு அரியலூர்ல இருக்க அனிதாங்கிற பெண்மணிக்கு எஸ்சி சமூகத்துக்கு தான் என்ன சீட்ஸ் இருக்கும், இது 30 சீட்ஸ் இருக்கு. இப்ப அந்த பெண்மணி இறந்துட்டாங்க. ஓகேமா. அந்த சீட்டமா எந்த கம்யூனிட்டி ஃபில் பண்ணுவாங்க? அதே கம்யூனிட்டியா வேற கம்யூனிட்டியா? 30 சீட் வேணா, 30 சீட்மே எஸ்சிக்கு மட்டும் தான் நீங்க கொடுத்தாகணும். ஏன்னா அதான் இடஒதுக்கீடு கணக்கு. அப்ப 30 சீட் ஒன்லி ஃபார் ஹூம், எஸ்சிஸ் மட்டும் தான். இப்ப அந்த அரியலூர்ல சேர்ந்த அனிதாங்கிற பெண்மணியும் ஷி பிலாங் டு வாட் கேட்டகரி தான் நமக்கு, எஸ்சி கேட்டகரின்னு வச்சுக்கீங்களேன். இப்ப அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடிச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, இறந்துடுறாங்க. இப்ப அந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த அந்த சீட் இன்கேஸ் நம்ம இறந்துட்டாங்க, அப்படி அந்த பெண்மணி அந்த குழந்தை இறந்துச்சு அப்படின்னா வேற கம்யூனிட்டி உள்ள வர முடியுமா, இல்ல அதே கம்யூனிட்டி தான் கிடைக்குமா? அதே கம்யூனிட்டி தானமா கொடுக்கணும். அப்ப அரியலூர்ல அனிதா அப்படிங்கிற பெண்மணி இறந்தப்போ இன்கேஸ் 30 சீட் இருந்துச்சு, 30 சீட்ல வந்து எந்த ஒரு சீட்லையும் ஃபில் ஆகல. அதனால வந்து நீங்க நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணுன்னு சொன்னோமா வேலிடா போய் நோ டவுட். ஆனா அன்பார்ச்சுனேட்லிமா அந்த பெண்மணி இறந்தாங்கல்லமா, இறந்த அன்னைக்குமா தமிழ்நாட்டுல சேம் அதே எஸ்சி கம்யூனிட்டியில இருந்த சீட்ஸ் எல்லாமே என்னாச்சு நமக்கு ஃபில் ஆச்சு. அப்ப நான் படிக்கல, நான் பாஸ் ஆகலமா, அந்த படிக்கிறதுக்கான சூழ்நிலை எனக்கு உருவாக்கி தரல. காரணங்கள் என்ன வேணாலுமே இருக்கலாம். அதற்காக நான் தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்பவே என்ன விஷயம், தவறான ஒரு விஷயம். இப்ப நான் தற்கொலை பண்ணி நான் இறந்துடுறேன் அப்படின்னா எனக்கு பதிலா வேற கம்யூனிட்டி உள்ள வர முடியாது. எனக்கு பதிலா என்னோட கம்யூனிட்டிலமா என்ன காட்டி அதிகமா மார்க் எடுத்த பர்சன்ட் உள்ள வந்துருவாங்க. அப்ப என்ன ஒரு கணிதமா, தற்கொலை அப்படிங்கிறது எதற்குமே என்ன கிடையாது, தீர்வு கிடையாது. ஓகேமா. அப்ப இந்த தற்கொலைய ஒரு காரணமா வச்சு நம்ம என்ன எக்ஸப்ஷன் கேட்கக்கூடாது, நீட் எக்ஸப்ஷன் கேட்கக்கூடாது. இப்ப நீங்க வேற என்ன காரணம் கேட்கலாம், சிலபஸ் சரியில்லைன்னு சொல்லுங்க, எக்ஸப்ஷன்ஸ் யூ கேன் டேக் வாட் எவர் த ரீசன், பட் வி ஷுட் நெவர் யூஸ் த வேர்ட் வாட் மேம், சூசைட். ஓகேமா. ஆனா என்ன ஒரு திங் வாட் ஹேப்பன் அன்பார்ச்சுனேட்லி இன் ஸ்டேட் லைக் தமிழ்நாடுனாமா, ஒரு சின்ன விஷயம் தான் அது எவ்வளவு பெரிய சென்சேஷன் ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட more than 40 members if I'm not wrong have died because of what, நீட் எக்ஸாம் டெஸ்ட் சரியில்லைன்னு சொல்லி இறந்துட்டாங்க. ஆனா யாருக்குமே யாரு பேரும் ஞாபகம் இருக்காது. ஒரே பேர் யார் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு நமக்கு இன்னைக்குமே. ஸோ அனிதாங்கிற பேர் மட்டும் தான். எப்பவுமே if I'm not wrong ஆல்மோஸ்ட் 5-6 years ஆக போதாமா. அப்ப see the impact of that media. அப்ப அந்த ஒரு பெண்மணி இறக்குறாங்க, இறந்த உடனே அந்த பேர் விருதுமா பெரிய சென்சேஷன் ஆகுது. அப்ப சூசைட் அப்படிங்கிற விஷயம் is it practically applicable for nama, something we should never ever encourage. ஓகேமா. அப்ப நீட் இஸ் இன்னைக்கு வரைக்குமேமா இந்த நீட் எக்ஸெப்ஷன் பில் தமிழ்நாடு யாரோட தான் இருக்கு, பிரசிடென்ட் எடுத்தான். அவரு கையெழுத்து போற டைம் ஏதாச்சும் இருக்காமா? சரி, இந்த நாட்களுக்குள் there is no time frame rate. அப்ப இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு நீட் எக்ஸெப்ஷன் வேணும் அப்படின்னு நினைச்சால் ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணணுமா இல்ல பார்லிமெண்ட் முடிவு பண்ணணுமா? பார்லிமெண்ட் முடிவு பண்றா. ஏன்னா பிரசிடென்ட் அப்படிங்கிறவரு தனிப்பட்டு செயல்படுவாரா இல்ல அமைச்சரோட ஆலோசனைப்படி செயல்படுவாரா? அவ்வளவுதான். he act on the aid and advice of council of ministers. அப்ப மத்திய அமைச்சர்களுடைய ஆலோசனைப்படி தான் யார் செயல்படுவாங்க? ஆப்வியஸா பிரசிடென்ட் வில். ஓகேவா. அப்ப தமிழ்நாட்டுக்கு நீட் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இப்ப நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது யாரு மட்டும்தான் கொடுக்க முடியும்? பார்லிமெண்ட். which means அவங்க சொல்லி யார் கையெழுத்து போடலாம்? பிரசிடென்ட் கையெழுத்து போடலாம். பட் கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சுப்பாங்களாமா, ஆல்மோஸ்ட் 7 years ஆச்சு, everyone is get adapted to NEET. in the time do you think Tamil Nadu will get exception from NEET? so practical வச்சு பாருங்க. நம்ம அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூல போக வேண்டாம், பட் ஜெனரலா வாய்ப்புகள் இருக்காமா? ஸோ எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் அப்படிங்கிறது சொல்லுங்க. இல்ல அதான் அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னாலும் அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்காமா? மேபி
வெரி குட். ஏன்னா மேபி ரெண்டுமே கோயிலேஷன் இருக்கு. ஸோ மேபி சொன்னா அவங்க கூட கேட்கற வாய்ப்புகள் எல்லாமே இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் தெரியுமா இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஈவன் தோ கோயிலேஷன் பார்ட்னர்ஸ்மே சென்ட்ரல்ல வந்தாலும் நீட் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா என்னன்னா இதெல்லாம் மாணவர்கள் தான் பெரிய பாதிப்பு இருக்கும். என்னமா ம் 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 ஏதோ ஒண்ணுதான் யூஸ் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணுதான் வரும். ரெண்டுமே வரும். இப்ப அதுவே வந்து பார்த்தோம்னா ஒரு விமனா இருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ ஜென்ரலாவே வந்து ஒரு விமன் இஃப் த விமன் பிலாங்ஸ் டு எஸ்சி இஃப் ஷீ இஸ் அ கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னாலுமே இந்த மூணுலையுமே இப்போ 7.5 அந்த அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா அந்த 16ல வர மாட்டாங்க. இப்போ 7.5க்குள்ள வர்றதுக்கான மார்க் அவங்களுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படிங்கிறப்போ எதில் வந்துருவாங்க 16ல வந்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வரும். எதர் திஸ் அதர் இதை ஒன்று தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேமா? ஓகே. இப்போ நவ் புட் மை நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட். முனிசிபாலிட்டிஸ் பில்டிங்க. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட் எல்லாமேமா தமிழ்நாடு மட்டும் கிடையாதுமா, ஜென்ரலா இந்தியா ஃபுல்லா இருக்கிறதா. இப்போ நீங்க 73rd அமெண்ட்மெண்ட் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கட்டும், இல்ல 74th அமெண்ட்மெண்ட் எல்லாம் நீங்க படிக்கிறீங்களா, இதெல்லாம் வந்து டோன்ட் திங்க் தட் இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்கன்னா, என்டையர் இந்தியா ஃபுல்லா இருக்கிறதா. தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும், கேரளாவில் ஒரு மாதிரி இருக்கும், கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்கும், மத்தியராஷ்டிராவில் ஒரு மாதிரி, ஒவ்வொரு ஸ்டேட்ல எப்படி இருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படி இந்தியா ஃபுல்லா பாக்குறப்ப எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட்ஸ் ஆதாரமா 8 டைப்ஸ் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட்ஸ் ஆதார். ஓகேமா? ஃபர்ஸ்ட் புட் யுவர் முனிசிபல் கார்பரேஷன். மாநகராட்சி அப்படின்னு சொல்றாங்களாமா. எவ்வளவு மாநகராட்சி தமிழ்நாட்டில் இருக்கு? How many municipal corporation are there in Tamil Nadu? 25. எதுவுமே கடைசி சேர்க்கப்பட்டுச்சு தமிழ்நாட்டில். The last municipal corporation. அது தனி டிஸ்ட்ரிக்டா தான் பிரிச்சாங்க மயிலாடுதுறை. How many municipal எதுவுமே பெரிய 21. The last municipal corporation of Tamil Nadu. அது ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்களாமா? If I'm not wrong, நான் கடைசியா பார்க்கப்ப 21 இருந்துச்சு. But now check it out. Maybe 25 வந்திருக்கான்னு தெரியல. But last update what I have seen is 20. அதாம்மா. அதை மட்டும் என்ன செக் பண்ணிக்கோங்க. ஓகேமா? வெரி குட். 77 செக் பண்ணீங்க. ஸோ முனிசிபல் கார்பரேஷன். நெக்ஸ்ட் என்னமா, இப்போ இந்த முனிசிபல் கார்பரேஷன் எடுப்பேன். வில் டேக் a simplest thing. இது தமிழ்நாடு இருக்குல்லமா. இப்போ இந்த முனிசிபல் கார்பரேஷன் எப்படி ஒர்க் ஆகுனா, நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய சிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி, சென்னை, மும்பை, அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ் இருக்கு. நமக்கு முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இருக்கு. இதோடைய பாடி எப்படி ஒர்க் ஆகணுமா, 3 பேர் கொண்ட அமைப்பு இருக்கு. ஓகேமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நோ டவுட்மா, யார் ஹெட்டா இருப்பாங்கம்மா? ஹூஸ் ஹெட் ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன்மா? ஒரு கவுன்சில் இருக்கும். வெரி குட். யார் தான்? மேயர் இருப்பாங்கல்லம்மா. அவங்க தான் அந்த முனிசிபல் கார்பரேஷன் என்ன இருப்பாங்க, ஹெட்டா இருப்பாங்க. ஓகேமா? அந்த மேயரை அசிஸ்ட் பண்றதுக்கு ஒரு டெபுட்டி மேயர் இருப்பாருமா, துணை மேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மேயர் இருப்பாருமா, அவர் அசிஸ்ட் பண்றது யார் இருப்பாங்க? டெபுட்டி மேயர்ஸ் வில் பி தேர். ஓகேமா? ஸோ இது வந்து இந்த 3 எப்படி பிரிக்குன்னா, ஃபர்ஸ்ட் புட் கவுன்சில். ஸோ கவுன்சில்ல யாருமா ஹெட்டா இருப்பாங்க? ஸோ மேயர் தான் ஹெட்டா இருப்பாங்க. அவர் அசிஸ்ட் பண்றது யார் இருப்பாங்க? டெபுட்டி மேயர்ஸ். ஓகேமா? அதுக்கப்புறமா ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒரு குழு இருக்கும். என்ன கமிட்டிமா? ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸோ முனிசிபல் கார்பரேஷனோட 3 ஆர்கன்ஸா பிரிப்பாங்கம்மா. அவரோட முதல் ஆர்கன்ஸ் பேர் என்னமா, நமக்கு கவுன்சில். ஸோ செகண்ட் ஆர்கன்ஸோட பேர் என்னமா, ஸ்டாண்டிங் கமிட்டி. ஓகேவா? ஸோ தேர்ட் வந்து ரொம்ப முக்கியமா, இங்க தான் நமக்கு முனிசிபல் கமிஷனர் அப்படின்னு சொல்ற கமிஷனர் சொல்ல வருவாங்க. யார் இருப்பாங்கம்மா? முனிசிபல் கமிஷனர். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி ஐஏஎஸ் கேடர்ஸ் இருக்காங்களாமா, அந்த ஐஏஎஸ் கேடர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேமா? ஸோ நம்ம வந்து கார்பரேஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில். பட் இந்த அர்பன் கவர்மெண்ட்ல மேக்ஸிமம் ஸ்டேட்ல என்ன வேர்டு யூஸ் பண்ணுவாங்க? முனிசிபல் கமிஷனர். இப்போ நம்ம குரூப் 2ல முனிசிபல் கமிஷனர் இருக்கு பாத்தீங்களா, எம்சின்னு ஒரு போஸ்டிங் இருக்கு. இப்போ அது வந்து மாநகராட்சிகளை வர மாட்டாங்கம்மா, நகராட்சின்னு ஒன்று சொல்லுவோம், முனிசிபாலிட்டி.
அந்த முனிசிபாலிட்டி தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ முனிசிபல் கார்பரேஷன்ல ஒர்க் பண்ற மாதிரி தான் நீங்க கண்டிப்பா என்ன கேட்டதா இருக்கணும், ஐஏஎஸ் கேட்டதா தான் இருக்கணும். ஓகேமா? அப்ப இந்த மேயருக்கான தேர்தல் வந்து டைரக்டா இருக்குமா இன்டைரக்டா இருக்குமாமா, இல்ல ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு முறை மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெரி குட். வெரி குட். அப்ப போட்டிருக்குமா, டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த மாநில அரசாங்கத்தின் முடிவுப்படிமா இந்த மேயர் தேர்தல் என்பதுமா சில டைம் டைரக்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தேர்தலாக இருக்கலாம், சில டைம் எப்படி இருக்கலாம், நமக்கு இன்டைரக்டாவும் இருக்கலாம். அப்ப இந்த டைம் தமிழ்நாட்டில் இருந்த மேயர் தேர்தல் டைரக்டா இன்டைரக்டாமா இப்ப நடந்துச்சுல? ஏமா வெரி குட். ஸோ இன்டைரக்டா தான் நடந்துச்சு, வச்சு மக்கள் என்ன பண்ணலாமா, ஓட்டு போடல. சரி, இப்ப இது வந்து நம்ம இது கீழே வருவோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம லொகேஷன்ல தான் இருக்கும். இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், கோயம்புத்தூர் இது கீழே தான் இருக்கும், கார்பரேஷன் தான். வித் டசன்ட் மீன் தட் கோயம்புத்தூர் எல்லா பார்ட்டும் கார்பரேஷன் கிடையாது. அப்ப அந்த சென்டர் பார்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய பார்ட் மட்டும் என்ன இருக்குமா, கார்பரேஷன்ஸா இருக்கும். ஓகேமா? அப்ப டசன்ட் மீன் இப்ப கோயம்புத்தூர் அப்படிங்கிற வேர்டை கொடுத்துட்டாங்க, அப்ப கோயம்புத்தூர் வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே கார்பரேஷன் வருமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய பார்ட் தான். இப்போ கோயம்புத்தூர்ல வந்து நான் வந்து இன்கேஸ் ஐம் ஸ்டாண்டிங் ஆர் ஐம் ரெசிடிங் இன் வில்லேஜ் ஏரியானாமா, அப்போ நான் டவுன் பஞ்சாயத்தோ இல்ல வில்லேஜ் பஞ்சாயத்தோ கிராம பஞ்சாயத்தோ இல்ல பேரூராட்சி நகராட்சி ஃபுல்லாவே டிவிஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் தான். ஓகேமா? அப்போ முனிசிபல் கார்பரேஷன்ல 3 ஆர்கன்ஸா பிரிக்கிறாங்க. ஒரு கவுன்சில் இருக்கும், ஒரு குழு ஒன்று இருக்குமா, கடைசியாக ஹெட் பண்ணுவாங்க கார்பரேஷன் கமிஷனர், வாட்மா முனிசிபல் கமிஷனர் தான். இப்போ மேயரை பொறுத்த வரைக்கும் அது டைரக்டாகவும் இருக்கலாம், எப்படி இருக்கலாம், இன்டைரக்டாகவும் இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் அர்பன் கவர்மெண்ட் ஆஃப் டைப்மா முனிசிபல் கார்பரேஷன். நெக்ஸ்ட் எதுனாமா முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் நகராட்சி. இது ஒண்ணுமே இல்லமா, இப்ப எப்படின்னா ஒரு பாப்புலேஷன் மாதிரி கணக்கு வச்சுங்க. ஓகேமா? இப்ப இன்னைக்கு வந்து முனிசிபல் கார்பரேஷன், அவங்களுக்கு கீழே முனிசிபாலிட்டி, இது மாநகராட்சி. அப்ப இருக்கிறதுல அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய பிளேஸ் எதுவா இருக்கும், முனிசிபல் கார்பரேஷன். இது நகராட்சி. அப்ப இது கூட கம்பேர் பண்றப்ப எப்படி இருக்கும், பாப்புலேஷன் ஆப்வியஸா கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன வருதுன்னா இங்கேயும் சேம் அதே 3 ஆர்கன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒன் இஸ் யோர், இங்கேயும் மேயர் இருப்பாருமா, இங்கேயும் அதே ஸ்டாண்டிங் கமிட்டி தான் குழு இருக்கும், இங்கேயும் கமிஷனர்ஸ் தான்மா, முனிசிபல் கமிஷனர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனா இந்த முனிசிபல் கமிஷனர்மா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சு வருவாங்களா, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சு வரக்கூடியவங்கள தானே இருப்பாங்க. ஓகேமா? ஆனா பெரும்பான்மையான பிளேஸ்லமா முனிசிபாலிட்டி அப்படிங்கிற இடத்துல மேயர் அப்படிங்கிற வேர்டு வராது. நமக்கு அங்க எப்படி சொல்லிடுவாங்கன்னா பிரசிடென்ட் இல்ல வைஸ் பிரசிடென்ட் இல்ல சேர்மனு இல்ல வைஸ் சேர்மன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேமா? அப்ப என்ன கணக்குனா முனிசிபல் கார்பரேஷன்ல தான் நமக்கு யார் இருப்பாங்க, மேயர்ஸ் அப்படிங்கிற பார்த்து இருப்பாங்க. இந்த ரெண்டுக்குமே சேம் தான். முனிசிபாலிட்டிஸ்ல ஒரே மாதிரி தான் இருக்கும், முனிசிபல் கார்பரேஷன்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்ன டிஃபரன்ஸ்னா முனிசிபல் கார்பரேஷன்ல மேயர் அப்படிங்கிற பேர் கொடுத்துருப்பாங்க, இங்க என்ன பேர் வரும், பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட். ஓகேமா? சேம் இங்க என்ன கூட இருக்கும், ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும். இங்க என்ன கார்பரேஷன் இருக்குமா, முனிசிபல் கார்பரேஷன். ஆனா அந்த முனிசிபல் கார்பரேஷன்ல முனிசிபல் கமிஷனர் வந்து கண்டிப்பா என்ன கடரா இருக்கணும், ஐஏஎஸ் கடரா இருக்குமா. இங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க தான் இருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட் முனிசிபல் கார்பரேஷன், நெக்ஸ்ட் ஸ்டேட் வாட்மா முனிசிபாலிட்டி. தேர்ட் என்னன்னா நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ பேர் மட்டும் போட்டுக்கமா. ஸோ அறிவிக்கப்பட்ட பகுதின்னு சொல்லக்கூடிய நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் முனிசிபல் கார்பரேஷன், நெக்ஸ்ட் இஸ் யுவர் முனிசிபாலிட்டி, தேர்ட் இஸ் யுவர் வாட்மா நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி. தென் ஃபோர்த் என்னமா டவுன் ஏரியா கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட் தாமா. ஓகேவா? இது வந்து தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் நம்ம பெருசாக நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கறது ரெண்டு தான் இருக்கும். முனிசிபல் கார்பரேஷன் நம்ம பார்த்துருப்போம், நெக்ஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம் முனிசிபாலிட்டி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த அறிவிக்கப்பட்ட பேசக்கூடிய நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி, இந்த டவுன் ஏரியா கமிட்டி, இதெல்லாம் வந்து இந்த மும்பை, மகாராஷ்டிரா அந்த மாதிரி பெரிய பெரிய மாநிலம் இருக்குமா, அந்த மாதிரி மாநிலத்தில் ஒரு பகுதியில் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஓகேமா? ஸோ முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி, தென் ஃபைனலி வாட்மா டவுன் ஏரியா கமிட்டி. சரி, அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம், புட் யுவர் ஃபிஃப்த் கேன்டான்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ராணுவ பகுதின்னு சொல்லக்கூடிய வாட் போர்டுமா, கேன்டான்மெண்ட் போர்டு. இப்போ ஒண்ணுமே இல்லை, வில் டேக் சம் ஏர்ஃபோர்ஸ் பிளேசஸ் நியர் யுவர் டிஸ்ட்ரிக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூலூர் நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு ஏர்ஃபோர்ஸ் பிளேஸ் இருக்கு.
நிறைய இடத்துலமா அந்த ராணுவ பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அந்த ராணுவ பகுதி சுத்தி இருக்கக்கூடிய மக்களுடைய கவர்மெண்ட்டை தான் கேன்டான்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்ச எல்லா டைப் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட்டுமே ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த கேன்டான்மெண்ட் போர்டு இருக்குல்லமா, இது ஒண்ணு மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரெகுலேட் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஏன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு மினிஸ்டர் இருக்காங்களாமா, அந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிற போர்ட்ஃபோலியோ வந்து சென்ட்ரா இருக்கும், யூனியனா இருக்குமா, ஸ்டேட்டா இருக்குமா, கன்கரண்டா இருக்குமாமா? எனி கெஸ்? வெரி குட். அதனாலதாம்மா இந்த ஒண்ணுக்கு மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வந்துருவாங்க. யாரும் வந்துருவாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உள்ள வந்துருவாங்க. ஓகேமா? இந்த கேன்டான்மெண்ட் போர்டு அப்படின்னு எப்ப ஆரம்பிச்சாங்க நமக்கு? 1925. ஸோ அப்பதாம்மா 24-25. ஸோ அப்பதான் என்ன ஆரம்பிச்சாங்க? கேன்டான்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒரு போர்டு ஆரம்பிச்சு. ஓகேமா? இது எப்படி பிரிப்பாங்கன்னாமா கேன்டான்மெண்ட் போர்டை, இந்த சார்ட்டை மட்டும் கிளியரா போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்ததுன்னா கேட்டகரி. ஸோ 4 கேட்டகரி ஆஃப் கேன்டான்மெண்ட் போர்ட்ஸ் ஆர் தேர். ஸோ 1, 2, 3, 4 மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்கம்மா. கேன்டான்மெண்ட் போர்டு 1, கேன்டான்மெண்ட் போர்டு 2. இப்போ கேன்டான்மெண்ட் ஒண்ணுமே இல்லமா, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் வாட்? ஒரு மிலிட்டரி பார்ட். இப்போ சிம்பிளா எடுப்போம். வில் டேக் ஒரு டிஃபென்ஸ் காரிடோர் இருக்குன்னு வச்சுக்கலாமா, ஒரு ஏர்ஃபோர்ஸ் காரிடோர் இருக்கு. இப்போ நம்ம வந்துமா அந்த ஏர்ஃபோர்ஸ் காரிடோர்ல இருந்து ரொம்ப தள்ளி நம்ம வாழ்றோம். அப்ப நம்ம எதுக்குள்ள வர மாட்டோம்? கேன்டான்மெண்ட் போர்டு கீழே வர மாட்டோம். நம்மளுடைய பகுதியை காட்டிமா அந்த பகுதி ரொம்ப பாதுகாக்கப்படக்கூடிய பகுதியா இருக்கும். அப்ப நமக்கு ஒரு டைப் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட் இருக்கும். அந்த கேன்டான்மெண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கும்? ஒரு டைப் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட் இருக்கும். அப்ப இந்த இதை வந்து 4 எப்படி பிரிக்கலாமா? ஆன் பேஸ் ஆஃப் வாட்? பாப்புலேஷன் தான். ஓகேமா? அப்ப கேன்டான்மெண்ட் கேட்டகரி 1 இருந்தாமா மக்கள் தொகை வந்துமா எபோவ் 50,000, 50,000 பேருக்கு மேல அந்த பகுதியில வாழ்ந்தாங்கன்னாமா அவங்க எந்த கேட்டகரி வந்துருவாங்க? கேன்டான்மெண்ட் 1 கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. 10,000 to 50,000. ஸோ இந்த பகுதி, அதாவது இந்த எண்ணிக்கைக்குள்ள வாழ்ந்தாங்கன்னாமா அவங்க எதுக்கு வருவாங்கம்மா? கேட்டகரி 2 கீழே வருவாங்க. 2,500 இருந்துமா 10,000 வரைக்கும். ஸோ இந்த எண்ணிக்கைக்குள்ள இருந்தாங்கன்னாமா அவங்க எது வருவாங்க? கேன்டான்மெண்ட் 3 கீழே வருவாங்க. அப்ப பிலோ 2,500, 2,500 மக்களுக்கு கம்மியா வாழ்ந்தாங்கன்னாமா அவங்க எந்த கேன்டான்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க? கேன்டான்மெண்ட் 4 கீழே வருவாங்க. இது ரொம்ப முக்கியமான சார்ட்னா பிலிம்ஸ் எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ கேட்டகரி 1 50,000 மக்களுக்கு மேல வாழணும். கேட்டகரி 2 10,000 இருந்து வரைக்கும் போகலாம், 50,000 வரைக்கும் போகலாம். ஸோ கேட்டகரி 3 அப்படின்னாமா 2,500 ஆரம்பிச்சு வரைக்கும் போகலாம், 10,000 வரைக்கும் போகலாம். ஸோ கேட்டகரி 4 அப்படின்னாமா ஸோ எந்த கம்மியா இருக்கும்? 2,500க்கு கம்மியா வாழக்கூடிய மக்களா தான் இருக்கணும். எல்லா டைப் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட்டுமே ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் பாத்துக்குவாங்க. இந்த கேன்டான்மெண்ட் போர்டு அறிவிக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிற பகுதி மட்டும் யாருக்கு வருவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் வருவாங்க. யார் வருவாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வருவாங்க. ஓகேமா? ஸோ இதனுடைய 5th மா இட்ஸ் வாட் போர்டுமா? கேன்டான்மெண்ட் போர்டு. ஓகேமா? தென் 6th டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. வாட்மா? டவுன்ஷிப். ஓகேமா? தென் 7th போர்ட் ட்ரஸ்ட். இது நீங்களே சொல்லாங்க. இந்த துறைமுகம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, போர்ட். ஓகேமா? ஸோ எனி கெஸ்மா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகம் ஏதாச்சும் கேள்விப்பட்டீங்களா? போர்ட் எங்க இருக்கலாம் சொல்லிட்டு, சென்னையில் ஒரு போர்ட், தூத்துக்குடியில் ஒரு போர்ட், தென் எண்ணூர். ஓகேமா? நம்ம யூனிட் 9ல படிச்சோம்லமா போர்ட் 2 பிரிச்சிருப்பாங்கல்ல. ஸோ மேஜர் போர்ட் ஒன்று, மைனர் போர்ட்ஸ் ஒன்று. இப்ப அந்த மாதிரி பகுதியில வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்காங்களாமா, அவங்களுக்கான கவர்மெண்ட் தான் என்ன சொல்லுவோம்? போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஓகேவா? உங்களுடைய ராணுவ பகுதின்னு சொல்லுவாங்க. தென் கடைசி என்ன சொல்லுவாங்கன்னாமா 8th வந்து யோர் ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி. ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி. அப்ப எவ்வளவு டைப்ஸ் ஆமா? 8 டைப்ஸோட பேர் மட்டும் கிளியரா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் முனிசிபல் கார்பரேஷன் போட்டிருப்பீங்க. மேயர்லாம் அதுதான் வருவாங்கம்மா. செகண்ட் டைம் போட்டிருப்பீங்க முனிசிபாலிட்டி. தேர்ட் யுவர் நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி. ஃபோர்த் இஸ் யுவர் டவுன் ஏரியா கமிட்டி. ஃபிஃப்த் ரொம்ப முக்கியமா கேன்டான்மெண்ட் போர்ட். ஸோ 6th தான் உங்களுடைய டவுன்ஷிப். இது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான்மா. நிறைய டைம் மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்கம்மா.
group 2 மெயின்ஸ் ஆகட்டும் group 1 டேட்டாவே கேட்பாங்க. ரைட் a note on types of urban government. Then 7th is your fortress. Then finally your SPV சொல்லக்கூடிய ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி. ஓகேமா? சரி, நமக்கு ரொம்ப முக்கியம் என்னமா எதுமா சரி, நோட்டிஃபைன்னு ஒண்ணுமே இல்லைம்மா. இப்போ எப்படின்னா வச்சுக்கோ, அது ஒரு பெரிய பெரிய, அதாவது அர்பன் கவர்மெண்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். பட் இன்னுமே வந்துமா அதுக்கு முழுமையான அர்பன் கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து அர்பன் கவர்மெண்ட்டா மாறலாம்னு சொல்லி நோட்டிஃபை மட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ரூரல்னு சொல்ல முடியாது, அர்பன் தான். பட் அர்பனுக்கு கீழே எனக்கு கம்ப்ளீட்டா லீகலா வந்திருக்கும். அதுமா ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணான்னு பேரை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, நோட்டிஃபை மட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க. இது ஸ்பெஷல் பர்பஸ்னா ஒண்ணுமே இல்லைம்மா. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்படி எப்படிலாம் அர்பன் கவர்மெண்ட்டா வேணும் நம்ம நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வில் டேக் ஒரு சிம்பிளஸ்ட். ஓகே, இப்போ குடியுரிமை மாற்று வாரியம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த குடிசையில் இருக்கிற மக்களை ஃபுல்லா வந்து பில்டிங்ஸ் மாதிரி கட்டி அவங்கள வந்து அந்த பர்டிகுலர் குடிசையில இருந்து அந்த சிட்டிக்கு மாற்றி தர்றாங்கல்ல, அப்போ அந்த குடியுரிமை வாரியம் வந்து அப்பொழுதுக்கு அர்பன் கவர்மெண்ட் ஆக்ட் ஆகும். இப்போ ரூரல் ஏரியால மின்சாரமே கிடையாது, அர்பன் ஏரியாவில் இருக்கிற மாதிரி ஒரு மின்சாரத்தை ரெடி பண்ணி தராங்களாமா, அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஸ்பெஷல் பர்பஸா மாறும். ஸோ அப்போ எதெல்லாம் வந்து அர்பன் கவர்மெண்ட் மாதிரி ஒர்க் ஆகுதோமா அது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும், ஸ்பெஷல் பர்பஸ்க்குள்ள வந்து. அதாவது இது மட்டும் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே பார்ட் ஆஃப் ஆல். ஒண்ணுமே நம்ம தண்ணி சப்ளை பண்றாங்க, வாட்டர் போர்டு, பொல்யூஷன் போர்டு, தென் இஸ் ஹவுசிங் போர்டு, இந்த மாதிரி எல்லா போர்ட்ஸும் இருக்கிறது தான் வருமா நமக்கு ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சிக்கு தான் நமக்கு வர மாதிரி. பட் தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. அர்பனுக்கு மட்டும் தான் ரூரல் வராதுமா, இது ஒன்லி ஃபார் அர்பனுக்கு மட்டும் தான். கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்குமா. இப்போ ஒண்ணு இல்லம்மா, இப்போ கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்குமா. இப்போ ஒண்ணுமே இல்ல, முனிசிபல் கார்பரேஷன் நம்ம இருக்குன்னு வச்சுக்கலாமா, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த உள்ளாட்சியும் கேன்டன்மெண்ட் இருக்காங்கல்ல, இங்க இருக்கிறது வேற வேற மாதிரி இருக்கு. இங்க எலெக்ஷன்ல இருந்து அந்த அதிகாரத்துல இருந்து சட்டத்துல எல்லாமே வேற வேற மாதிரி. இது கம்ப்ளீட்டா ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா, ஒரே மாதிரி இருக்கு. அதனால டைப்ஸையும் பிரிச்சிருப்பாங்க. இப்ப எல்லாமே அர்பன் கவர்மெண்ட் தான், எல்லாமே நகராட்சி தான், நகராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ். இது எதுவுமே பஞ்சாயத்துக்குள்ள வராதுமா. நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து அப்படின்னு தனி அமைப்பு, இது அர்பன் அப்படின்னு தனி அமைப்பு. இப்போ ஒண்ணுமே இல்லை, நான் வந்து இப்போ ஒரு கிராம பஞ்சாயத்துல வாழ்ற அப்படிங்கிறப்போ என்னால மேயர்ல ஓட்டு போட முடியுமா? ஏன்னா நான் வந்து கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள வாழல இல்லமா. அப்ப நான் அந்த கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் நெருக்கில வருவேன், முனிசிபல் கார்பரேஷன் கீழே வருவேன். அப்ப நான் வந்து கம்சர் பஞ்சாயத்துமா, இரு கம்சர் அர்பன் கீழே தான் இருக்கிறேன். ஓகேமா. சோ எனி டவுட்ஸ் இன் இது எல்லாமேமா போத் உங்களுடைய பஞ்சாயத்து எல்லாமே அதே தான். 243 கே தான். எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றது ஃபுல்லாவே யார் தான் பண்ணுவாங்கம்மா? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் தான் பண்ணுவாங்க. அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. பஞ்சாயத், முனிசிபாலிட்டி, அந்த முனிசிபாலிட்டி கூட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான். அந்த கேன்டான்மெண்ட் டைப் மட்டும் கொஞ்சம் கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இன்னொரு சிம்பிளஸ் ஒரு சின்ன விஷயம் இருக்கும். ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், இந்த ரெண்டு ஒன்னா வேற வேறையாமா? இந்தியாவில மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்றாங்களாமா. ஹவு மெனி யூனிட்ஸ் பிரசன்ட் இன்னைக்கு இந்தியாவில் இருக்குமா? எவ்வளவு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இந்தியாவில as of now? எவ்வளவுமா? 8. என்னென்னமா இருக்கும்? நியூ டெல்லி யூனியன் பிரதேசமா, தென் புதுச்சேரி. எப்ப பேர் மாத்துறாங்க பாண்டிச்சேரி புதுச்சேரின்ட்டு? மனிதனமில்ல, எந்த வருஷம் வந்து பாண்டிச்சேரி அப்படிங்கிற பேர் வந்து புதுச்சேரி மாற்றப்பட்டுச்சு? வெரி குட். அதே மாதிரி உத்தராஞ்சல் அப்படிங்கிற உத்தரகண்ட் அப்படின்னு பேர் மாற்றப்பட்ட வருஷம் 2006. ஒரிஷா அப்படிங்கிறது ஒடிஷான்னு மாறப்பட்ட வருஷமா? 11. வெரி குட். மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடு பேர் மாற்றப்பட்டது, மெட்ராஸ் தமிழ்நாடு 1969. மைசூர் டு கர்நாடகா
மைசூர் டு கர்நாடகா 73 மா. வெரி குட். லாக்கிதீவ் மினிகாய் அம்னிதி டு லக்ஷதீப் அது மாறப்பட்ட வருஷமா 73 73 அதுவும் இதுதான் வரும். 73 கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ கோவா அப்படிங்கிற மாநிலம் எத்தனை மாநிலமா ஃபார்ம் ஆச்சு நமக்கு? 25. வெரி குட். எந்த அமெண்ட்மெண்ட் கீழமா கோவா ஃபார்ம் ஆச்சு? கோவா became a full-fledged state on which amendment? நான் படிச்சுமல 2 அமெண்ட்மெண்ட் படிச்சிருப்பீங்களா? ஒன்னு வந்து அசோசியேட் ஸ்டேட்ஸ் ஒருங்கிணைந்த மாநிலமா வந்திருக்கும். செகண்ட் வந்து இன்னொரு சட்ட திருத்த போட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அதைய முழு மாநிலம் மாத்திருப்பாங்கல்லமா. 2 சட்ட திருத்தம் படிச்சோம்ல கோவா. 35th Amendment Act 1974 ஒன்னும். வெரி குட். 36th Amendment Act which year மா? 1975. அப்ப எப்படி கேள்வி கேட்கலாம்மா, இது ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க. கோவா அப்படிங்கிறது எத்தனாவது மாநிலமா ஃபார்ம் ஆச்சு சொல்லிட்டுமா? எத்தனை மாநிலம் ஃபார்ம் ஆச்சு? 25 ஃபார்ம் ஆச்சு. அதை உருவாக்கப்படுறதுக்கு எவ்வளவு சட்ட திருத்தம் தேவைப்பட்டுச்சு? 2 சட்ட திருத்தம். ஸோ 35லமா அது ஒரு ஒருங்கிணைந்த மாநிலம் தான். ஜஸ்ட் அசோசியேட் ஸ்டேட், தட்ஸ் இட். பட் முழுமையான மாநிலம், கம்ப்ளீட் மாநிலமா இந்தியாவுக்குள் இணைக்கப்பட்ட விஷயம் எதுமா? 1975 36th அமெண்ட்மெண்டா தான் இருக்கு. குட். அதே மாதிரி நம்மளுடைய தெரியுமா இது சிக்கிம் தான் நம்ம சாரி. ஸோ கோவா எப்போ வந்துச்சு நமக்கு? 1987. சிக்கிம் தான் வந்துருக்கு நமக்கு 22nd ஸ்டேட்டா வந்துருக்கு. வெரி குட், வெரி குட், குட். தென் அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் எத்தனை மணி ஃபேமஸ் நமக்கு? அருணாச்சல பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ் 24. குட். அதே மாதிரி உத்தரகண்ட் அப்படிங்கிற மாநிலம் ஃபார்ம் பண்ணப்பட்ட வருஷம் எதுமா? எத்தனை மாநிலம் ஃபார்ம் ஆச்சு? 2000 ஃபார்ம் ஆச்சு. எத்தனை ஸ்டேட் ஃபார்ம் ஆச்சு? 27. வெரி குட். தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம் 2014. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற யூனியன் பிரதேசம், லடாக் அப்படிங்கிற யூனியன் பிரதேசம் வெரி குட் 2019 ஜனவரி 1. வெரி குட். ஆகஸ்ட் 5 2019 ஃபார்ம் ஆயிருக்கும் நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்படி கணக்கு போட்டு பாக்குறப்பமா இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் இந்தியால 28 ஸ்டேட்ஸ் இருக்குமா, 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. எந்தெந்த யூனியன் பிரதேசத்துல இன்னைக்கு சட்டமன்றம் இருக்கு, அதாவது சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய யூனிஸ்? நோ டவுட். ஒன்னு எதுமா? வெரி குட். பாண்டிச்சேரியா புதுச்சேரியாமா? புதுச்சேரி. நெக்ஸ்ட் இஸ் யுவர் நியூ டெல்லி. தேர்டுமா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன வைக்க கிடையாதுமா? எலெக்ஷன் வைக்க கிடையாது. ஓகேமா? அப்போ புதுச்சேரி, நியூ டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த 3 யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய யார் இருப்பாங்க? சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. மிச்ச 5 யூனியன் பிரதேசத்துக்கும் சீஃப் மினிஸ்டர்லாம் இருக்க மாட்டாங்கம்மா. அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நிர்வாகின்னு சொல்லுவாங்கம்மா. இல்ல அப்படின்னாமா துணை நிலை ஆளுநர் சொல்லக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் கவர்னர்மா. கவர்னர்னா மாநிலத்துக்கு மட்டும்தான் இருப்பாரு. துணை நிலை ஆளுநர் ஆர் வாட்மா? லெப்டினன்ட் கவர்னர். அப்போ இந்த 2 பேர்த்தையும் நியமனம் பண்றவங்க யாரா இருப்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ற மாதிரி இருப்பாங்க. ஓகேமா? அப்போ அந்த 5 யூனியன் பிரதேசமே நேரடி கண்ட்ரோல் ஆஃப் யாருக்கு கீழே தான் இருக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்ஸ் யாருமே இல்லமா. கம்ப்ளீட் கண்ட்ரோல் யாரு தான்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அப்ப இன்னைக்கு சண்டிகர், தென் லக்ஷதீப், அந்தமான் நிக்கோபார், தென் உங்களுடைய லடாக்கு, தென் இன்னொன்னு எதுமா? டாமன் அண்ட் டையூ அண்ட் டாடர் அண்ட் நாடர் ஹவேலி. இந்த 5 யூனியன் பிரதேசத்துக்கும் சட்டமன்றம் உனக்கு கிடையவே கிடையாது.
அப்ப அந்த 5 யூனியன் பிரதேசம் நிர்வாகம் பண்றது யாரா இருக்கும்? ஒண்ணு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பாருமா, இல்ல யாரா இருப்பாங்க? லெப்டினன்ட் கவர்னரா இருப்பாங்க. இவங்க நியமனம் பண்றது யாரா இருக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த 5 யூனியன் பிரதேசத்துக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட அட்டானமி அங்கீகாரமே கிடையாது. ஏன்னா டைரக்டா யார் கண்ட்ரோல் கீழ இருப்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனால் இந்த 2 யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யார் இருப்பாங்க? சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. என்னதான் டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் இவங்களும் யார் கண்ட்ரோல் கீழ தான் இருப்பாங்கம்மா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கீழ தான் இருப்பாங்க. ஓகேமா? அப்ப என்ன ஒரு கணக்குனா நம்ம பட்டியலே பாக்குறப்பமா 3 பட்டியலா பிரிச்சோமா? யூனியன் லிஸ்ட். ஓகேமா? செகண்ட் என்ன பிரிச்சீங்க? ஸ்டேட் லிஸ்ட். தேர்ட் என்ன பிரிச்சீங்க? கன்கரண்ட் லிஸ்ட். இதுல எங்கமா யூனியன் பிரதேசம் ரிசர்ச் லிஸ்ட் நமக்கு இருக்கா? ஒண்ணு மத்திய பட்டியலா இருக்கலாம், செகண்ட் இருக்கலாம் மாநில பட்டியலா இருக்கலாம், தேர்ட் இருக்கலாம் பொது பட்டியல். இட் கேன் பி யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். பட் there is no concept of what list மா? யூடி லிஸ்ட் ஒன்று கிடையவே கிடையாதுல்லமா? அப்ப என்னதான் வந்து புதுச்சேரியிலும் டெல்லியிலும் சீஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சர் எல்லாருமே இருந்தாலும் அவங்களும் மறைமுகமா யார் கண்ட்ரோல் கீழ வருவாங்கம்மா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இந்த மூணும் இன்டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் இது 5மே டைரக்டா யாருக்கு கீழ இருக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேமா? ஆனால் இப்ப நம்ம ஸ்டேட்ஸ் எடுப்போம். ஓகேமா? தமிழ்நாடு எடுப்போம் எக்ஸாம்பிளுக்கு, தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுப்போம். இந்த ரெண்டும் ஒட்டுக்கா செயல்படுதாமா, தனித்தனியா செயல்படுதாமா? ஜெனரலா மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே மாதிரி செயல்படுகிறதா, இல்ல தமிழ்நாடு அரசாங்கம் தனியா அவங்க அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க அதிகாரத்துக்கு செயல்படுறாங்களா? தனித்தனியாக ஒட்டு இருக்காங்களாமா? ஏன்னா தமிழ்நாடு ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பவர்ஸ் கொடுத்திருப்பாங்க இந்திய அரசியலமைப்புல. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு என்ன கொடுத்திருப்பாங்க? ஒரு பவர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதைத்தான் ஸ்டேட் அட்டானமி அப்படின்னு சொல்லுவாங்க. தனிப்பட்டு செயல்படக்கூடிய அதிகாரம் இருக்குல்லமா, அது என்ன சொல்லுவோம்? ஸ்டேட் அட்டானமி. அப்ப இந்த அட்டானமி யாருக்கு மட்டும்தான் இருக்கும்? ஸ்டேட். யாருக்கு இருக்காது? யூனியன் பிரதேசத்துக்கு இருக்காது. அப்ப யாருக்கும் அதிகாரம் ஜாஸ்தி? மாநிலத்துக்கா யூனியன் பிரதேசத்துக்கா? who has hypers? no doubt யாருக்கு தான் இருக்கும்? ஸ்டேட்ஸுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கும். அப்ப இன்னைக்கு லடாக் அப்படிங்கிற ஒரு யூனியன் பிரதேசத்தை எங்களுக்கு மாநிலமா மாத்திட்டாங்க அப்படின்ட்டு அந்த மக்கள் ஃபுல்லா போராடுறாங்க. யூனியன் பிரதேசமா இருக்கக்கூடிய புதுச்சேரிய எங்களுக்கு இடம் மாத்தி கொடுத்துருங்க, மாநிலமா மாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அவங்க போராடுறாங்க. ஏன் அவங்க போராடுறாங்க? ஏன்னா மாநிலமா மாறிட்டாங்கன்னா அவங்க யாரை நம்பி இருக்க தேவையில்லை, சென்ட்ரல் நம்பி இருக்க தேவையில்லை, அவங்களுக்கு தனி அதிகாரம் வந்துடும். இப்போ ஒண்ணுமே இல்லை, நம்ம சிம்பிளா எடுப்போம். சீஃப் மினிஸ்டர் தனியா வந்துருவாரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தனியா வந்துருவாங்க, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ். இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே அந்த மாநிலத்துக்கு என்ன பண்ணிடுமா? கிடைச்சிடும். அப்ப என்ன ஒரு கேள்வி கேட்பாங்கன்னா, யூனியன் பிரதேசம் தென் மாநிலம் இந்த ரெண்டுமே ஒன்னா வேற வேறன்னு கேட்டாமா, நிர்வாகம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துட்டீங்கன்னா ரெண்டுமே வேற வேற. ஸோ மாநிலத்தோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வேற மாதிரி இருக்கும், டியூட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா மாநிலத்துக்கு என்ன இருக்கும்? அட்டானமி இருக்கு, தனிப்பட்டு செயல்படக்கூடிய அந்த அதிகாரம் இருக்கும். அப்படி தனிப்பட்டு செயல்படாம சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே மட்டும்தான் செயல்பட்டு ஆகணும் அப்படின்னு சொல்ல யாருக்கு மட்டும் தான் இருக்கும்? யூனியன் டெரிட்டரிஸ் தான் இருக்கும். which means UTs has no அட்டானமி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேமா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்போம். ஒரே பர்சன் தான் ஆளுநர் எடுப்போம். ஒரே ஆளுநர் 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருக்க முடியுமாமா? ஒரே நபர் தான் 2 ஸ்டேட்ஸ் கவர்னரா இருக்கலாமா? முடியுமா? முடியாதாமா? குட். அது எஸ் ஆர் நோ? 1 person can act as a governor for 2 states. எந்த சட்டத்தில் கொடுத்தாங்கம்மா? நம்ம எழுதணும்ல, 7th Amendment Act of 1956. அதுல ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்களாமா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறு சீரமைப்பு சட்டம். எப்ப கொண்டு வந்தாங்க? 1956. அப்ப இந்த சட்டத்துக்கு என்ன சொல்லிட்டாங்க? ஒரே நபர் 2 மாநிலத்தினர் இருக்கலாம், ஆளுநரா இருக்கலாம். ஓகேமா? அதே மாதிரி ஒரே நபர் மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் இருக்க முடியுமாமா? இப்ப மாநிலமா இருந்தா நம்ம கவர்னர் அப்படின்னு சொல்லுவோமா? யூனியன் பிரதேசம் நம்ம என்ன சொன்னோம்? லெப்டினன்ட் கவர்னர். இப்ப நோ டவுட் ஒரே பர்சன் வந்து 2 மாநிலத்துக்கு கண்டிப்பா இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஒரே பர்சன் மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்திற்கும் ஆளுநர் இருக்க முடியுமாமா? ஒரு அம்மா இருந்தாங்கல்ல,
வெரி குட். வில் டேக் தமிழிசை தமிழ் எடுங்க. தெலுங்கானாவோட ஆளுநர் யார் இருந்தாங்கம்மா? அந்த அம்மா தான் இருந்தாங்க. அப்ப தெலுங்கானாங்கிறது மாநிலம், யூனியன் பிரதேசமா? இட்ஸ் அ ஸ்டேட். புதுச்சேரியோடைய துணைநிலை ஆளுநராகவும் அந்த அம்மா தான் இருந்தாங்க. அப்ப புதுச்சேரி மாநிலமா யூனியன் பிரதேசமா? யூனியன் பிரதேசமா? அப்ப இப்படி ஒரு கேள்வியை கேட்பாங்கம்மா. அப்ப ஒரே நபர் 2 மாநிலத்துக்கு என்னவா இருக்கலாம்? ஆளுநரா இருக்கலாம். ஒரே நபர் மாநிலத்துக்கும் ஆளுநரா இருக்கலாம். யூனியன் டெரிட்டரி இருக்கலாம். துணைநிலை ஆளுநராக இருக்கலாம். இப்ப ரெண்டுமே இருக்கலாம் சொன்ன சட்ட திருத்தம் தான். சட்ட திருத்தமா உடைய 7th Amendment Act is also called as what? State Reorganization, மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படி சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஒரு क्वेश्चन கேட்போம். பொதுவா ஒரு ஆளுநர் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேமா? இந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவரை நியமனம் பண்றது யாரா இருக்கும்? Who appoints governor? யாரா பண்ணுவாங்க? பிரசிடென்ட். ஓகே குட். இப்ப ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் யாருன்னா ரிமூவ் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவார். ஓகே. ஆளுநரோட சம்பளம் இருக்குல்ல, அவரோட சேலரி, ஓகேமா? இப்ப ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் அவர் ஆளுநரா இருக்கார் அப்படின்னா அவரோட சம்பளம் எதுன்னு எடுத்துருவாங்க? கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவா, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டாமா? இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து அவங்களுக்கு சம்பளம் எடுத்து தருவாங்களா, சம்பந்தப்பட்ட மாநிலத்திலிருந்து இருக்கக்கூடிய நிதியிலிருந்து காசு தருவாங்களாமா? அவரோட சம்பளம். ஓகே. இப்ப கவர்னர் போஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்ட்? ஜெனரலா? ஓகே. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கிற போஸ்ட்டுமா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்ட்டுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்ப அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கான சம்பளம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல போகுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போகுமா? ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தா போகும். ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காருல்லம்மா, சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா? ஹைகோர்ட் ஜட்ஜ். அப்ப சம்பளம் யார் மாதிரி டிசைட் பண்ணுவாங்க? சென்டர் ஆர் ஸ்டேட்? ஓகே. ஒரு 3 क्वेश्चन மட்டும் போட்டுங்க. கோ அண்ட் சி. ஆளுநர் இருக்கார்ல, கவர்னர், அவருடைய சேலரி எதுல இருந்து எடுத்து தர்றாங்க, அதே மாதிரி அவரோட பென்ஷன் எதுல இருந்து வருது? இப்போ ஒண்ணுமே இல்லமா, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த நிதி அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கும். ஓகேமா? இப்ப நீங்க குரூப் 2 எக்ஸாமோ இல்ல குரூப் 1 எக்ஸாமோ எழுதி நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கான சம்பளம் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து வருமா, இல்ல ஸ்டேட்ல இருந்து வருமா? எங்க வரும்? நீங்க எல்லாம் என்ன எம்ப்ளாய் எண்ட் ஆஃப் தி டே? ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான். அப்ப உங்களுக்கு சம்பளம் எங்க இருந்தா வரும்? மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதியிலிருந்து தான் வர்ற மாதிரி இருக்கும். அப்ப அதே மாதிரி கணக்கு வச்சுங்க. கோன்சி ஆளுநர் இருக்கார்லமா, அவரோட சம்பளம் எதுல இருந்து வரும், அவருடைய ஊதியம் எதுல இருந்து வரும். அதே மாதிரிதான் ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காங்கல்ல, ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி, அவங்களுடைய சம்பளம் எங்கிருந்து வருது, அவங்களுடைய பென்ஷன் எங்கிருந்து வருது. ஓகேமா? அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், அவங்களுடைய சம்பளம் எங்கிருந்து வருது, அவங்களுடைய பென்ஷன் எங்கிருந்து வருது. ஓகேமா? சோ இதை மட்டும் ஒரு டைம் பாருங்க.